First of all, let us go to the book of Numbers, chapter number 22, and read verse 5 and verse 6. என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். And then we'll go to 2 Peter chapter 2 and verse number 15 and 16. அதன் பின்பாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். Then finally to the book of Revelation chapter number 2 and verse number 14. அதன் பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Numbers 22, 5 and 6, it reads and it says like this, and he sent messengers therefore unto Balaam the son of Beor to Pethor, which is by the river of the land of the children of his people, to call them, saying, Behold, there is a people come out from Egypt. Behold, they cover the face of the earth, and they abide over against me. Come now, therefore, I pray thee, curse me this people, for they are too mighty for me. Peradventure I shall prevail, that we may smite them, and that I may drive them out of the land, for I ought that he whom thou blessest is blessed, and he whom thou cursest is cursed. என்னாகமம் 22:5-6 வசனங்கள். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்லச் சொன்னான். 2 Peter chapter 2 verse 15 and 16, it reads and it says like this, which have forsaken the right way and are gone astray, following the way of Balaam the son of Bosor, who loved the wages of unrighteousness, but was rebuked for his iniquity. The dumb ass speaking with man's voice forbade the madness of the prophet. 2 பேதுரு 2 அதிகாரம் 15-16 வசனங்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. Revelation chapter 2 and verse number 14, it reads and it says like this, but I have a few things against thee, because thou hast there them that hold the doctrine of Balaam, who taught Balak to cast a stumbling block before the children of Israel, to eat things sacrificed unto idols, and to commit fornication. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் in the தகப்பனே, only exalted name of the Lord Jesus Christ, உயர்த்தப்பட்ட ஒரே நாமமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் we நாமத்தினாலே come approaching thee to the throne of thine grace. உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்து நாங்கள் நெருங்கி நிற்கிறோம். Father, this morning we pray that you will pass by and commune with our hearts. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீரே வந்து எங்கள் இருதயத்தோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Help us to hear your voice. உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to see you as you manifest through your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்மை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். This is the table around which we have gathered to commune and to fellowship with you. ஆண்டவரே, உம்மோடு ஐக்கியப்படவும் இடைப்படவும் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த மேஜை உம்முடைய மேஜை தகப்பனே. It's the blood that you had shed for us on the cross that has made
made a way for us to have access and have a seat on this sacred table. ஆண்டவரே நீர் சிந்தின அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே இந்த பரிசுத்தமான மேஜையண்டை வந்து நாங்கள் அணுகி நிற்கத்தக்கதாய் அதில் பங்கு பெறத்தக்கதான பாக்கியத்தை நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. We acknowledge that you are the master of this table. நீரே இந்த மேஜை எஜமானன் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். You are the real bread that came from heaven. நீரே வானத்திலிருந்து வந்து இறங்கின ஜீவ அப்பம். Won't you please take the living bread of your word and break it this morning time? இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ அப்பத்தை எடுத்து பிட்டு நீர் எங்களுக்கு தாரும். As we partake in the portion that you have ordained for us, நீர் எங்களுக்காய் நியமித்திருக்கிற பங்கிலே நாங்கள் பங்கு பெறும்போது may we be nourished, strengthened to go on to live the kind of life that you have ordained for us to live. ஆண்டவரே அதனாலே நாங்கள் பலப்படுத்தப்பட்டு சத்தூட்டப்பட்டு நீ நியமித்திருக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வேனுமாய் ஜெபிக்கிறேன். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபிக்கிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கியிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். We thank you, Lord, the devil is already defeated. ஏற்கனவே பிசாசானவன் நான் தோற்று போனவன் ஆண்டவரே. And we are more than conquerors. நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our lives. அனுப்புறதான நித்தியமான நோக்கம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படட்டும். Let there be a spirit of revelation upon the hearts and in the minds of every thirsting soul. தாகமுள்ள ஒவ்வொரு ஆத்மாவுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் ஆண்டவரே நீரே உம்முடைய புரிந்து கொள்ளுதலின் ஆவி வெளிப்பாட்டின் ஆவி தங்கியிருக்கும்படியாக செய்வேன். We declare that all the glory, honor, power and praise it belongs to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று For அறிக்கையிடுகிறேன். we ask all of these wonderful blessings in the precious name of the Lord இந்த Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்காரும். This morning time, இந்த நாளின் காலை வேளையிலே I would like to speak to you on a subject called staying away from the doctrine of Balaam. பிலேயாமின் போதகத்துக்கு விலகி இருங்கள் என்கிற தலைப்பில் Staying away from the doctrine of Balaam. பிலேயாமின் போதகத்துக்கு விலகி தங்கி இருக்கிறது. When the Lord gave his message to the messenger of the church at the city of Pergamum, பெர்கமு சபைக்கு தேவனுடைய தூதனானவர் மூலமாய் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் he said the words that we read in Revelation chapter 2 and verse 14. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டபடி Because he found a problem in the church there. அங்கே சபையிலே ஒரு பிரச்சனையை அவர் கண்டறிந்தார். And what was that problem? பிரச்சனை என்ன? He says there are some that hold the doctrine of Balaam. சிலர் பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் இருந்தார்கள். See, we need to follow the doctrine of God. நாம் தேவனுடைய போதகத்தை தான் நாம் கைக்கொள்ள The வேண்டும். church is ordained to follow God and the doctrine that he gave through his apostles. தேவன் தம்முடைய சபையை நியமித்திருப்பது அவர் மூலமா அவர் அப்போஸ்தலர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிற செய்திகளை கைக்கொள்ள வேண்டும். But here the scripture is saying ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது that in என்னவென்றால் the church சபைக்குள்ளே there are some that hold on to the doctrine of Balaam. சிலர் பிலேயாமின் போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் So இருக்கிறார்கள். we need to know what is the doctrine of Balaam. அந்த பிலேயாமுடைய போதகம் என்னவென்று நாம் அறிய வேண்டும். Only when we know what is the doctrine of Balaam, we will be able to stay away from the doctrine of Balaam. பிலேயாமுடைய போதகம் என்னவென்று அறிந்தால்தான் அதற்கு அப்புறம் அந்த போதகத்தை விட்டு நாம் விலகி தங்கி இருப்பது நமக்கு நலமாய் And the doctrine of Balaam is an erroneous doctrine. அந்த பிலேயாமுடைய போதகம் என்னவென்றால் அது It's an error, erroneous doctrine. தவறான ஒரு போதகமாய் If we go to 2 Peter chapter 2 and verse 15 as we read, 2 பேதுரு 2:14 வாசிக்க கேட்கிறோம். and also Jude chapter 1 and verse number 11. அதுபோல யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 14ஆம் வசனத்திலே First let's read the scripture in the book of Jude 1 and 11. முதல்ல யூதா எழுதின பொதுவான நிருபம் அந்த 11வது வசனத்திலே And there the apostle writes and he says, அப்போஸ்தலர் எழுதி தெரிவிக்கிற காரியம் "Woe unto them, for they have gone on the way of Cain and ran greedily after the error of Balaam for reward and perished in the gainsaying of Kor."
இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். ஆங்கிலத்தில் வந்து பிலேயாமின் தவறு அப்படின்னு போட்டிருக்கு, எரர் ஆஃப் பேலம். பிலேயாமுடைய தவறு. So doctrine of Balaam is not a right doctrine, it is an erroneous doctrine. எனவே பிலேயாமுடைய போதகம் வந்து சரியான ஒரு போதகம் அல்ல, அது தவறான போதகம். And even when Apostle Peter wrote in his epistle, அதுபோல பேதுரு தன் நிருபத்திலே எழுதும்போது in 2 Peter chapter 2 and verse number 15, 2 பேதுரு 2:14 he writes by the inspiration of the Spirit and he says, ஆவியின் ஏவுதலினாலே அவர் எழுதப்பட்ட he's காரியம், talking about the people that are deceived, வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டது. people who are deceived not in the world but in the church. அவர்கள் உலகத்திலே அல்ல, சபைக்குள்ளே வஞ்சிக்கப்பட்டவர்கள். The scripture says, which have forsaken the right way and have gone astray following the way of Balaam. 15வது வசனம், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். So without leaving the right way we cannot follow the doctrine of Balaam. அந்த சரியான வழியை நாம் பின்பற்ற வேண்டுமானால் முதலாவது பிலேயாமுடைய போதகத்தை விட்டு விலக வேண்டும். That's why the doctrine of Balaam is an erroneous doctrine. அதனாலதான் பிலேயாமுடைய போதகம் ஒரு தவறான போதகம் என்று. So how can we know the doctrine of Balaam? எப்படி பிலேயாமின் போதகம் இன்னது என்பதை நாம் அறியலாம். You know, few years before I spoke on a subject called the dangerous side of the spiritual gifts. சில வருடங்களுக்கு முன்பாக பேசின ஒரு செய்தி என்னவென்றால், தேவனுடைய வரத்தை தவறாக தேவனுடைய வரங்களின் ஒரு ஆபத்தான பக்கம், the dangerous side of the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களுடைய ஆபத்தான ஒரு பக்கம். So during that series I spoke a little bit about Balaam. அந்த செய்தியை பேசும்போது கொஞ்சம் பிலேயாமை பற்றி நான் பேசினேன். But I spent some time to read most of the things that the Bible is talking about Balaam, so that we can know what is the doctrine of Balaam. அந்த பிலேயாமை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, போதகம் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். This doctrine of Balaam, it's not in the form of a booklet. அது ஒரு புத்தக வடிவிலே உள்ள ஒரு போதகம் அல்ல. It is not written and documented and propagated. அது எழுதி பதிவு பண்ணப்பட்ட ஒரு புத்தக பதிவாக அல்ல. It cannot be obviously distinctively seen and experienced. வெளிப்படையாக தனித்துவமாக எழுதப்பட்டு இதுதான் என்று சொல்லி அறுதி. But we need to understand the doctrine of Balaam is a spirit. ஆனால் அந்த பிலேயாமின் போதகம் என்பது ஒரு ஆவி. And this spirit, it is often intertwined in the thoughts of the people. ஜனங்களுடைய சிந்தைகளை and this spirit is intertwined in the lifestyles of the people. It is also intertwined in the experiences of the people. So it is not distinctively seen or experienced, but it is hidden in the thoughts and in the lifestyles and in the experiences of the people. This doctrine of Balaam, it operates in stealth. அந்த பிலேயாமுடைய போதகமானது சபைக்குள்ளே ஒரு ஸ்டெல்த்னா, ஸ்டீல்னா திருடுறது, ஒரு திருட்டுத்தனமா இருந்து என்ன பண்றது, அது அது சமயத்தில் இருக்குதுன்னே என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குது? It cannot be obviously seen or distinctively experienced. அது வெளிப்படமாக காணப்படவும் முடியாது, அது தனிப்பட அறுதிட்டு நாம் சொல்லவும் முடியாது. But it is hidden in the thoughts and in the lifestyles and experiences of the people. ஆனால் ஜனங்களுடைய எண்ணங்களிலும் அவருடைய வாழ்க்கை முறையிலும் அது திருட்டளவாய் அது இருக்கப்படுகிறது. That's why this is not just a spirit, this is a deceptive spirit. அது வெறும் ஆவி மட்டுமல்ல, அது ஒரு வஞ்சிக்கிற ஆவியாய் இருக்கிறது. That's why the scripture warns us to be aware of the doctrine of Balaam and stay away from the doctrine of Balaam. அதனால தான் இந்த பிலேயாமின் போதகத்தை பற்றி வேதமானது எச்சரித்து அதுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. There are few things சில காரியங்கள் that are associated with the thoughts, lifestyles and experiences of the people. ஜனங்களுடைய எண்ணங்களிலும் அவர்கள் கொண்டிருக்கிற வாழ்க்கை முறைகளிலும் இருக்கிற காரியங்கள் that are straightly out of the doctrine of Balaam. அது பிலேயாமுடைய போதகத்திலிருந்து நேரடியாக வந்த ஒன்று. The first aspect of the doctrine of Balaam is அந்த பிலேயாமுடைய போதகத்தினுடைய முதலாவது அம்சம் என்னவென்றால் cursing what God has blessed.
blessed. தேவன் ஆசீர்வதித்ததை சபிக்கிறது. If anyone curses what God has blessed, எவன் ஒருவன் தேவன் ஆசீர்வதித்ததை சபிக்கிறானோ, that comes out of the spirit of the doctrine of Balaam. அது வேறு ஒன்றுமில்லை, பிலேயாமுடைய அந்த போதகத்தினுடைய ஆவியாய். If we go to the book of Numbers chapter number 22, என்னாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்துக்கு போனீங்க. as the children of Israel was sojourning through the wilderness to enter into the land of promise, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு வனாந்தரத்திலே கடந்து வரும்போது, they were camping at a certain place, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். and the king there was called as Balak, அந்த இருந்த இடத்தினுடைய ராஜா பேர் பாலாக். and this Balak was trembled at the multitude of the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த திரளான கூட்டத்தை பார்த்து அவன் நடுங்கி போனவனாய் இருந்தான். because they were huge, they were mighty. ஏனென்றால் அவர்கள் பெரிய அளவிலே திரளாய் இருந்தார்கள். He wanted them to be driven out of that place. அந்த இடத்தை விட்டு அவர்களை துரத்தி விட வேண்டும் என்பது அவனுடைய He விருப்பம். wanted them to be smitten, அவர்கள் அடித்து துரத்தி அடிக்கப்பட வேண்டும் because என்பது. Balak somewhere down inside, though he was a heathen, felt that these people were a blessed people. அவன் ஒரு புறஜாதி ராஜாவாய் மோவாபிய ராஜாவாய் இருந்தாலும் கூட இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மாத்திரம் அறிந்தவனாய் He felt that God's grace was upon these people. தேவனுடைய கிருபை இந்த ஜனங்கள் மேல் இருப்பதை அவன் அறிந்திருந்தான். And because God's grace and blessing was upon these தேவனுடைய people, ஆசீர்வாதமும் கிருபையும் அந்த ஜனங்கள் மேல் இருக்கிறதுனால they were greatly blessed. அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் They இருந்தார்கள். were greatly multiplied. அவர்கள் அதிகமாய் பலுகி பெருகி இருந்தார்கள். They looked as a threat to him. அவனுக்கு பயமுறுத்தக்கூடிய அளவிலே அந்த ஜனங்கள் காணப்பட்டார்கள். It looked like those people would take over him and his land. அவர்களே அந்த இஸ்ரவேல் ஜனங்களே தன்னுடைய தேசத்தையும் தன்னையும் மேற்கொண்டு எடுத்துக்கொள்வார்களோ என்கிற அச்சம் அவனுக்கு. That's why he was looking for someone that would come and put a curse on these blessed people. அதனால் அவன் ஒருவரை தேடினான், எப்படியாவது இவர்களை சபித்து ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். The amazing thing about this story is, one of the amazing things, இதுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், that Balak, a heathen king, saw the grace and the blessing of God upon God's people. தேவனுடைய ஜனங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் கிருபையும் அந்நிய ராஜாவாய் இருந்த அந்த மோவாபின் ராஜா அறிந்திருந்தார். Many times we don't realize the blessing of God on our life. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதை நம்மால் நாம் அறிந்து கொள்ள முடியாமல் Many times we fail to be aware of the grace that is over our life. நம்முடைய வாழ்க்கையின் மீது இருக்கிற தேவனுடைய கிருபையை அறிந்து கொள்ள அநேக நேரங்களிலே நாம் தவறி We போகிறவர்களாய் forget இருக்கிறோம். that we are blessed people. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகிறோம். But the devil, ஆனால் பிசாசானவனோ, the enemy knows that we are blessed. ஆனால் எதிராளி நம்மை குறித்து அறிந்திருக்கிறான், நாம் The ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் enemy என்று. knows we carry the grace of God with நாம் us. தேவனுடைய கிருபையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எதிராளி The அறிந்திருக்கிறான். enemy knows that God has blessed us. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதையும் அவன் எதிராளி That's the problem அறிந்திருக்கிறான். with a lot of believers. இந்த நாட்களில் அநேக விசுவாசிகளிடத்துல பிரச்சனை அதுதான். They don't realize that God is with them. தேவன் அவர்களோடு கூட இருப்பதை அவர்கள் அறியாமல் They don't இருக்கிறார்கள். realize they are blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறியாமல் They don't இருக்கிறார்கள். realize the grace of God is upon their life. தேவனுடைய கிருபை அவர்கள் வாழ்க்கையின் மீது தங்கி இருப்பதை அறியாமல் Even when we இருக்கிறார்கள். read the book of Daniel, தானியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை when வாசித்து the three பார்த்தீங்கன்னா, Hebrew brothers were thrown into the fiery furnace, அந்த மூன்று எபிரேய வாலிபர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்ட they போது were thrown into a furnace that was heated 7 times more than usual. ஏற்கனவே இருக்கிற அந்த நிலையை விட 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட And when they were thrown inside, அவர்கள் உள்ளே போடப்பட்ட போது they were bound with ropes. அவர்கள் கட்டுகளாலே கட்டப்பட்டு உள்ளே And there போடப்பட்டார்கள். were giant men that carried them just to throw them into the furnace. அந்த சூளைக்குள்ள அவர்களை தூக்கி போட சென்ற பலவான்கள் போனார்கள். And these giants that went to throw them into the furnace, அந்த பலவான்கள் அவர்களை தூக்கி போட சென்றபோது they could
not stand the heat of the furnace that was radiating from the outside. அந்த சூளையினுடைய உஷ்ணமானது அவர்களால் வெளியே இருந்து அவர்களால் தாங்க கூட முடியல. And they died because of the intense அந்த heat. பயங்கரமான சூடின் நிமித்தமாய் அவர்கள் வெளியே இருந்து தூக்கி போடப்பட்டவர்கள் இறந்து போனார்கள். But the ones that were thrown inside, they were not giants. ஆனா உள்ளே தூக்கி போடப்பட்டவர்கள் அவர்கள் பலசாலிகள் அல்ல. They were normal human beings like you and me. சாதாரண மனிதர்கள் உங்களைப் போல என்னைப் But போல. when they were thrown inside as three people, அவர்கள் மூன்று பேர் கட்டுகளாக கட்டப்பட்டு உள்ளே போடப்பட்டார்கள். and there was a fourth man walking with them. அங்கே நாலாவது மனுஷன் ஒருவர் நடந்து கொண்டிருந்தார். And the appearance of the fourth man was likened to the Son of God. அந்த நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரன் சாயலை போல இருந்தது. The Bible doesn't say those three people were able to identify the fourth man. இந்த மூன்று பேர் கூட அந்த நாலாவது புத்திரனை நாலாவது ஆளை அந்த சாயலை அவர்கள் அடையாளம் காண முடியல. But the scripture very clearly says வேதம் வசனம் இங்கே தெளிவாய் சொல்கிறது, the king who ordered them to be thrown inside, அவர்களை உள்ளே போடும்படியாய் கட்டளை கொடுத்த அந்த ராஜாவே, he saw the fourth man. அந்த நாலாம் ஆளை கண்டார். The enemy saw the fourth man. எதிராளியானவர் அந்த நாலாம் The enemy saw the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை எதிராளி கண்டார். In the same way, அதே போலவே here King Balak saw these people were blessed. மோவாபிய ராஜாவாகிய பாலாக் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கண்டார். That they had the grace of God upon them. தேவனுடைய கிருபை அவர்கள் வாழ்க்கையின் மீது இருப்பதை கண்டார். That's why he was trying to find somebody that would turn the blessing on the people into a curse. அந்த ஜனங்கள் மேல் இருப்பற ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்ற யாராவது ஒருவர் அவனுக்கு தேவைப்பட்டது. And that's how Balaam comes into the picture. அந்த இடத்துல தான் பிலேயாம் அந்த காட்சிக்கு வருகிறார். You know, he is a very unique character in the scripture. வேத வசனத்திலே இவனுக்கு ஒரு தனித்துவமான ஒரு குணம் உள்ளவனாய் இருக்கிறார். Because on the one hand he is a soothsayer, குறி சொல்லுகிறவன். அவன் ஒரு பட்சத்திலே அவன் குறி சொல்லுகிறவன். But on the other, the Bible itself says, வேதமே அதை சொல்லுகிறது. I am not coming up with this word because of what he did, but the scripture itself directly says he was a soothsayer. வேத வசனமே அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் குறி சொல்லுகிறவன். But the same Bible, ஆனா அதே வேதம், it also says he was a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறது. You know the scripture that we read in the epistle of Peter. பேதுரு எழுதின அந்த நிருபத்திலே நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனம், If we read 2 Peter chapter 2 and verse number 16, 2 பேதுரு 2:16 what does it say? என்ன சொல்லுகிறது? But was rebuked for his iniquity, the dumb man speaking with a man's voice forbade the madness of the prophet. தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான், பேசாத மனுஷர் பேசை தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. யார் இந்த தீர்க்கதரிசி? When we read the previous scripture, we can understand it is talking about Balaam, and the scripture calls him to be the prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதவசனம் அங்கே சொல்கிறது முந்தின வசனம். But if you go to Joshua chapter number 13, ஆனால் யோசுவாவின் புத்தகம் 13வது அதிகாரத்துக்கு போனீர்களானால் and read verse number 22, 22ஆம் வசனம், the scripture says, Balaam also the son of Beor, the soothsayer, did the children of Israel slay with the sword among them that were slain by them. 13:22 இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும். யாரு அங்க? யாரு? பேதுருல என்ன படிச்சோம்? தீர்க்கதரிசி. இங்க என்ன படிக்கிறோம்? குறி சொல். வேற வேற ஆள் இல்ல, ஒரே ஆள் தான். There is only one Balaam character in the scripture. இந்த வேதத்திலே ஒரே ஒரு குணாதிசயம். That's why on the one hand he was a soothsayer. ஒரு பட்சத்திலே அவன் குறி சொல்லுகிறவன். But on the other hand he was a prophet. இன்னொரு இடத்திலே அவன் ஒரு தீர்க்கதரிசி. He is a very unique character. ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயம். And this man Balak, இந்த பாலாக், he had the understanding about his soothsaying abilities. அந்த குறி சொல்லுகிற திறமையை நன்கு அறிந்தவனாய் இருந்தான். Because he was well known not only to prophesy but also for soothsaying in his community, and the people knew about him. இந்த பிலேயாம் வந்து குறி சொல்லுகிறது தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஜனங்களை குறித்த குறி சொல்லுதலிலே தேர்ச்சி பெற்றவன். Let's go to verse number 7, Numbers chapter number 22. என்னாகும் 22:7. The elders of Moab and the elders of Midian departed with the rewards of divination in their hand, and they came unto Balaam and spake unto him the words of Balak. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும்
குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார். First of all, Balak tries to send the elders in Moab and Midian. அந்த பாலாக் ராஜா முதலாவது மூப்பர்களை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். He sends them with the rewards of divination in their hands. அவன் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு போனான். People who involved in divination and soothsaying, they just do it as a business. இந்த குறி சொல்லுகிற காரியங்களை குறிக்கிறவர்கள் அவர்கள் பணத்துக்காக அந்த காரியங்களை. And verse number 8, the scripture says, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, and he said unto them, Lord, hear this night, I will bring you word again, as the Lord shall speak unto me and the princes of Moab about with Balaam. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாவின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். ஊர் தலைவர்லாம் எதுக்கு வந்தாரு? குறி கேட்கறதுக்கு வந்தார். இவருக்கு என்ன வந்துருச்சு? தேவனை ஆலோசனை. இதுதான் அந்த டபுள் இது பாருங்க, டியூவல் பர்சனாலிட்டி. ரெண்டு விதமான. He said, I need to seek the Lord. நான் ஆண்டவரை நான் தேட வேண்டும். So the elders, they abode with him. அதனால அந்த மூப்பர்கள் அங்கே தங்கினார்கள். And then verse number 9 says, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, God came unto Balaam and said, what men are these with thee? தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். And Balaam said unto God, Balak the son of Zippor, king of Moab, has sent unto me, saying, பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பினார். See, the Lord knows why the people have come, for what reason they have come. ஆண்டவருக்கு தெரியும் அந்த ஜனங்களை எதுக்கு, அந்த மூப்பர்களை எதற்காக அந்த ராஜா அனுப்பி இருக்கிறான் என்பது. But yet he wants to find out of the mouth of Balaam for what purpose they have come. ஆனாலும் பிலேயாமுடைய வாயிலிருந்து அந்த என்ன நோக்கத்துக்காக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிய விரும்பினார். In verse number 11 the scripture says, 11ஆம் வசனம், there is a people that come out of Egypt. இஸ்ரவேலிலிருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க. They cover the face of the earth. பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. And they have come here for me to come and curse them. Pre-adventure I shall be able to overcome them and drive them out. That's what Balak said. பிலேயாம் சொல்லுகிறான், ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். So Lord, Balak has sent them to me. பாலாக் வந்து இந்த மாதிரி These people are talking about a multitude of people that came out of Egypt. எகிப்திலிருந்து வந்திருக்கிற திரளான ஜனத்தை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். It looks like they are blessed people. அவர்கள் பார்க்கிறதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். But now that king wants me to come to drive them out. ஆனா ராஜா வந்து அவர்களை துரத்தி விட வேண்டும் என்று சொல்லுகிறார். Verse number 12. 12ஆம் வசனம். And God said unto Balaam, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, thou shalt not go with them, thou shalt not curse the people, for they are blessed. நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். He plainly clearly said, you should not go with them. அவர் தெளிவாக நேரடியாகவே சொல்றார், நீ போகவே போகாத. You should not curse the people. நீ ஜனங்களை சபிக்கவும் கூடாது. Because they are blessed. ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். See, if God blesses, that's final. தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் அதுதான் இறுதி. He himself don't turn the blessing into a curse on them. அவர் ஆசீர்வதித்த பின்பு மீண்டும் ஒரு சாபத்தை அவர் நமக்கு அனுமதிக்கிறார். Verse number 13 the scripture says, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, and Balaam rose up in the morning and said unto the princes of Balak, பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, get you into your land, for the Lord refuseth to give me leave to go with you. நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார். They came expecting a soothsayer to soothsay something about them. அவர்களை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை குறி சொல்லுவான் என்று சொல்லி எதிர்பார்த்து ரோடு வந்தார்கள். But Balaam at this point in time, he talked like a prophet and sent them away. இந்த நேரத்திலே பிலேயாம் தீர்க்கதரிசி போல அவர்களை அனுப்பி விட்டார். And Numbers chapter 22 and verse number 14 says, என்னாகமம் 22:14 சொல்லப்படுகிறது, the princes of Moab, they went back to the king Balak and said, Balaam is refusing to come with us. அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய் பிலேயாம் எங்களோடு கூட வரமாட்டேன் என்று சொன்னான் என்று சொன்னார்கள். But in his heart, அவருடைய இருதயத்தில், if you continue to read Numbers chapter number 22, அந்த 22ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்களானால், though God clearly said don't go with
them, ஆண்டவர் அவனிடத்தில் நேரடியா வந்து நீ போக வேண்டாம் என்று சொன்ன பின்பு, though the Lord clearly said, don't curse the people because they are blessed, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஜனத்தை நீ சபிக்க வேண்டாம் என்று சொன்னபோதும், and yes, he did as the Lord said in this place, இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னபடி நான் செய்ய மாட்டேன்னு இருந்துட்டான். in his heart, ஆனால் அவனுடைய இருதயத்திலேயோ, in his intention, அவனுடைய நோக்கமோ, he was caught with the attention of the reward that they brought. ஆண்டவர் அந்த பாலாக் ராஜா அனுப்பின அந்த பரிசு பொருள் மீது அவனுடைய இருதயம் இருந்தது. ஏன்னா அவங்க சொன்ன வேலையை செய்யலைன்னா கூலி என்ன பண்ணாது, கிடைக்காது. ஏன்னா அவன் வரப்பே இதோட தான் வரான், என்னத்தை எடுத்துட்டு வந்தான்னு தெரில. கோல்டு பிஸ்கட்டு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்தானா என்னன்னு என்ன பண்ணல. I don't know what wages they carried when they came to Balaam. பிலேயாமை பார்க்க அந்த மோவாபியருடைய பிரபுக்கள் வந்தபோது என்ன கொண்டு வந்தார்கள், because the Lord said this, ஏனென்றால் ஆண்டவர் இது சொன்ன பின்பு, and he said don't curse the people, ஜனங்களை சபிக்காத, don't intend to do what they want to be done to the people, ஜனங்களுக்கு அவங்க என்ன செய்ய வேண்டும் என்று நோக்கப்பட்டார்களோ அதை நீ செய்யாத, don't go with them, don't curse them because I am blessed them. அவர்களை சபிக்காத, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். He sent them away, and because of that he didn't get his wage. அதனால அவங்க அனுப்பிச்சு விட்டதனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்கல. Though it looks like he obeyed God in these few verses, இந்த சில வார்த்தைகளிலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போன்று காணப்பட்டான். in his heart, அவனுடைய இருதயத்திலேயோ, in his intent, அவனுடைய நோக்கத்திலேயோ, he want to curse the people, ஜனங்களை அவன் சபிக்க வேண்டும், and he want to receive those wage that they brought, அவர்கள் கொண்டு வந்த அந்த பரிசு அந்த கூலி அவர்களுக்கு தேவையாய் இருந்தது. because the doctrine of Balaam is a doctrine to curse what God has blessed. பிலேயாமுடைய போதகத்தினுடைய காரியம் என்னவென்றால் தேவன் ஆசீர்வதித்ததை சபிக்க வேண்டும். But our God is a God நம்முடைய தேவன் who doesn't rule us according to soothsaying. அந்த குறி சொல்லுகிறவன்படியாய் அவர் ஆளுகிறவர் அல்ல. He doesn't rule us by divination. அவருடைய இந்த குறி சொல்லுகிற காரியங்களை கொண்டு our God rules us by his own. அவர் மாத்திரமே கொண்டு he rules us by his spirit. அவருடைய ஆவியை கொண்டு நம்மை அவர் he leads us according to his desire. அவருடைய வாஞ்சையின்படியாய் அவர் நம்மை நடத்துகிறார். and God's desire for us is தேவனுடைய வாஞ்சை நமக்காக கொண்டிருப்பது that we should be blessed and be blessed only. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாய் மாத்திரமே. even when man sinned in the beginning in the garden of Eden, அந்த மனுஷன் ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட போது, when he took part in the forbidden fruit, விலக்கப்பட்ட விருட்சத்திலே அவன் பங்கு பெற்ற போது, when he heard the voice of the serpent and obeyed the voice of the serpent instead of hearing and obeying to the voice of God, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தது. God did not curse man. மனுஷனை அவர் சபிக்கவில்லை. He only cursed the ground. பூமியை தான் அவர் சபித்தார். In Genesis chapter number 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், and in verse number 17 the scripture says, and unto Adam he said, because thou hast hearkened unto the voice of thy wife, and hast eaten of the tree of which I commanded thee, saying, thou shalt not eat of it, cursed is the ground for thy sake. அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். He didn't say, Adam, I curse you. ஆதாமே நான் உன்னை சபிக்கிறேன். He didn't say, you man, you woman whom I created and formed, I curse you both. மனுஷனே மனுஷியே உன்னை சிருஷ்டித்தவன் நான் உங்களை. But he said, curse be the ground for your sake. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். Praise the name of the living God. So man and the woman, மனுஷனும் மனுஷியும் up until that time, அந்த நேரம் வரைக்கும், as they were living on a good ground, ஒரு நல்ல நிலத்தில் இருந்தார்கள். after this curse was placed on the ground, அந்த நிலத்திலே அந்த சாபம் விழுந்த பின்பு, they were starting to live their life on a cursed ground. ஒரு சபிக்கப்பட்ட பூமியிலே அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். But God only blessed Adam. ஆனால் தேவன் ஆதாமை மாத்திரமே If you go back to Genesis chapter number 1, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு போனீங்க, what did the Lord say after he created them? அவனை ஒரு சிருஷ்டித்த பின்பு அவர் சொன்ன காரியம் be fruitful, பலுகி பெருகி multiply, replenish the earth,
earth, அதை கீழ்ப்படுத்தி have dominion. அதன் மீது ஆளுகை. That's the blessing of the Lord on them. அது அவர்களுடைய ஆசீர்வாதம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த And he put ஆசீர்வாதம். them on a blessed ground and he blessed them. அது மாத்திரமல்ல அவர்கள் ஆசீர்வாதத்தின்படி ஆசீர்வாதம் But when they committed sin, ஆனால் அவர்கள் பாவம் செய்தபோது God did not take back the blessing he placed on them, அவர்களை வைத்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்களிலிருந்து எடுத்து விடவில்லை. but he cursed the ground for the sake of their sin. அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் அந்த நிலத்தை தான் பூமியை தான் அவர் So even God himself, தேவன் கூட once he blesses someone, ஒருத்தரை அவர் ஆசீர்வதித்த பின்பு he doesn't take back that blessing and put the curse on them. அவர்களை அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சாபத்தை கொடுப்பது அவருடைய காரியம் அல்ல. Praise the name of the living God. Who is a soothsayer to turn the blessing of God into a curse? தேவன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை சபிக்கிறதற்கு இந்த குறி சொல்லுகிறவன் யார்? Yet his heart, ஆனாலும் அவருடைய இருதயம், yet his intent wants to curse them. அவருடைய உள்ளான நோக்கம் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். He was looking for an opportunity to curse them. அதற்கான ஒரு தருணத்தை வாய்ப்பை அவன் தேடிக் He want to curse the people whom God has blessed. தேவன் ஆசீர்வதித்த அந்த ஜனத்தை சபிக்க அவன் நினைத்து And the scripture very clearly says he cursed the people. அவன் ஜனங்களை அங்கே சபிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். If we go to the book of Joshua, யோசுவாவின் புத்தகம், அவன் ஜனங்களை சபித்தான் என்கிறதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. We go to the book of Joshua, யோசுவாவின் புத்தகம், chapter number 24, 24ஆம் வசனம் and verse number 9 and 10. 9 10. Then Balak the son of Zippor, king of Moab, arose and warred against Israel and sent and called Balaam the son of Beor to curse you. அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்தனுப்பினான். This scripture is talking about how Balak invited Balaam to come and curse the people. ஜனங்களை சபிக்கும்படியாக எப்படி பீலேயாமை அவன் அழைத்தான் என்று சொல்லி பாலாக்கை அழைத்தான் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. But the Lord says in verse number 10, ஆனால் 10ஆம் வசனத்திலே, but I would not hearken unto Balaam. பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே. பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் ஏன் சித்தம் இல்ல? அவனுடைய விருப்பம் என்ன? அது ஜனங்களை சபிக்கணும். அவன் என்ன பண்ணாலும் அது பலிக்காது. ஏன்னா தேவனே ஒருத்தனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் என்னவா மாற்றுறதில்லை, எடுத்துட்டு சபிக்கிறதில்லை. Praise the name of the living God. ஆனால் ஜனங்க என்ன பண்ணலாம்? The people may leave the blessing and they may go into curse. ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அவர்களே போய் அந்த சாபத்துக்குள்ளாக. But the Lord from his side he doesn't remove the blessing and put a curse on them. தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் எடுத்துவிட்டு அவர்களை சபிக்கிறது. So this man Balaam, இந்த பிலேயாம், with all of his heart and his mind he wants to curse the people. இருதயம் அவருடைய மனது எல்லாமே ஜனங்களை சபிக்க வேண்டும். But the Lord did not hearken unto Balaam, therefore he blessed you still, so I delivered you out of his hand. ஆனால் பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாதனாலே அவன் உங்களை ஆசீர்வதித்தான், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். உங்களை அவனுடைய கைக்கு. அப்பனா என்னது? அவன் போட வந்த சாபத்திலிருந்து உங்களை என்ன பண்ண? I delivered you, I saved you, I redeemed you from the curse he was placing on you. உங்கள் மீது வைக்கப்பட போயிருந்த அந்த சாபத்திலிருந்து உங்களை காப்பாற்றினேன், உங்களை ரட்சித்தேன், பாதுகாத்தேன். Praise the name of the living God. Deuteronomy chapter number 23 and verse number 4. உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். You see, when you read this chapters in the book of Numbers 22, 23 and 24, என்னாகமம் 22, 23, 24 நீங்க வாசித்தீர்களா? you will never see a direct reference as to Balaam directly curse the people. ஜனங்களை நேரடியாக அவன் சபித்தான் என்கிறதுக்கான வசனங்கள் அங்கே. But when you read those 3 chapters, அந்த 3 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து you can understand his heart. He was trying to find an opportunity to curse the people. எப்படியாவது அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை, ஒரு தருணத்தை, வாய்ப்பை அவன் எதிர்நோக்கி காத்தான். But the other passage of scriptures, வேத வசனங்கள் சொல்லப்பட்டது. as we read in the book of Joshua and now in Deuteronomy, யோசுவாவிலும் உபாகமத்திலும் and even in the book of Nehemiah, நெகேமியாவிலும் we read about how he cursed the people. எப்படி அவன் ஜனங்களை சபித்தான். Deuteronomy chapter number 23 and verse number 4 and verse number 5. உபாகமம் 23 4 5. It says, because they met you not with bread and with water in the way,
when he came forth out of Egypt, and because they hired against thee Balaam the son of Beor of Pethor of Mesopotamia to curse thee. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்து பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைத்தனுப்பியது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். Nevertheless the Lord thy God would not hearken unto Balaam. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் ஏன் அவனுக்கு என்ன பண்ணணும்? அதை இவருடைய கோஆபரேஷனில் தான் அந்த வார்த்தை என்ன பண்ணணும், பலிக்கணும். இல்லாட்டா என்ன ஆசீர்வதித்தது யாரு? It's God who has blessed his people. ஜனங்களை ஆசீர்வதித்தார். If somebody has to bring a curse through soothsaying, அதே போல ஒரு குறி சொல்லுதல் மூலமா தேவனுடைய ஜனங்கள் மீது சாபத்தை ஒருவன் கொண்டு வர வேண்டும். The only way it can happen is with the cooperation of God himself who bless the people. தேவனுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த சாபத்தின் வார்த்தையையும் அவன் ஜனங்கள் மீது கொண்டு வரக்கூடும். ஒருவேளை இப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில உள்ள செத்தானா நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. அப்படி மனசில் என்ன பண்ணானான்னு தெரில, வாயை திறந்து இந்த ஜனங்களை சபிக்கிறேன்னு இப்படி கை நீட்டி ஒரு ஃப்ளம்பாயிண்ட்டாக பேசலைனாலும் மனசுக்குள்ளே என்னது, நாசமாக போக மாட்டாங்களா, எனக்கு அவங்க கொண்டு வந்த கோல்டு பிஸ்கெட்டு கிடைக்காதா, ஏன் சம்பளம் போச்சு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம் ஒருவேளை. But the scripture very clearly says, we don't know whether he cursed them in his heart, but he did curse them. But the Lord did not hearken unto Balaam. And then the scripture says, but the Lord thy God turned the curse into a blessing unto thee, because the Lord thy God loved thee. அப்ப என்ன பண்ணிருக்கிறான், சபிச்சிருக்கிறான். அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, even though he cursed you, the Lord says he turned that curse into a blessing because he already blessed you. Praise the name of the living God. Nehemiah chapter number 13, in verse number 2, the scripture says, because they met not the children of Israel with bread and with water, but hired Balaam against them, that he should curse them. Howbeit our God turned the curse into a blessing. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. பிலேயாம் என்ற பேர் இல்லை, ஆங்கிலத்தில் இருக்கு. முன்னாடி வசனம் இல்லாட்டா பின்னாடி வசனம்? முன்னாடி வசனம், 1வது வசனம். அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புத்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பீலேயாமை கூலி பறித்து கொண்டபடியினால். பீலேயாமை, இந்த சாபம் யாரோ விட்ட சாபம் இல்லை, பீலேயாமினால். அவர் ஒரு டாக்டரினில் அவர் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. Balaam is functioning according to a certain doctrine. அவன் ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தின்படியாய் அவன் கிரியை செய்தான். That doctrine is from the pit of hell because it's the spirit of the evil one. அந்த உபதேசம் வேறு ஒன்றுமில்லை, அது தீமையான ஒரு ஆவியினாலே செய்யப்பட்டது. The Lord says he placed a curse on you, அவர் உங்கள் மீது சாபத்தை வைத்தான், but I turned that curse into a blessing. அந்த சாபத்தை உனக்கு நான் ஆசீர்வாதமாக மாற பண்ணினேன். Praise the name of the living God. My brothers and sisters in Christ, as we are living our lives in Christ, we need to be mindful of blessing what God has already blessed. If we are even trying to curse what God has blessed, it means we are captivated by that spirit of the doctrine of Balaam. If God has blessed something, if God has blessed someone, who are we to curse it? Many times we curse ourselves. Many times we curse the members of the family.
நேரங்களிலே குடும்பத்தின் அங்கத்தினர்களை especially when we face circumstances that are difficult for us. நமக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும்போது We may not say it openly with our mouth, நம்முடைய வாயினாலே வெளிப்புறமாக சொல்ல but in our heart நம்முடைய இருதயத்திலே we murmur about them. அதை குறித்து முறுமுறுக்கிறோம். We are ungrateful about them. அதை குறித்து நன்றியற்றவர்களாய் இருக்கிறோம். We just wish that we can curse them. அவர்களை சபிக்க நாம் ஆசைப்படுகிறோம். Many times we curse the blessings that God gives us அநேக நேரங்களிலே தேவன் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்கள் because of a circumstance that we face in our job, சூழ்நிலையிலே நம்முடைய வேலையில இருக்கிற சந்தர்ப்பம், because of a challenge that we go through in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற சவால்களின் We whine and we wimp and we complain. புலம்பி புகார் சொல்லி We say, what is this job? என்ன வேலை, What is this person? இந்த நபர் என்ன நபர், Why am I going through this problem? நான் கடந்து போக வேண்டும். We want to curse it. அதை நாம் சபிக்க வேண்டும். We want to curse the people. ஜனங்களை சபிக்க வேண்டும். We want to curse the blessing. அந்த ஆசீர்வாதத்தை சபிக்க We want to வேண்டும். curse the members of the family and other acquaintances. குடும்பத்தின் அங்கத்தினர்களை நாம் சபிக்க வேண்டும். Who are we to curse? நாம் யார் சபிக்க? Even those who do not know the Lord, ஆண்டவரை அறியாதவர்களும் கூட they are not to be cursed அவர்கள் சபிக்கப்படக்கூடாது. because they are in ignorance. ஏனென்றால் அவர்கள் அறியாமல் The இருக்கிறார்கள். scripture says வேதம் சொல்கிறது God wants them to be saved and come into the knowledge of the truth. அவர்கள் எல்லாரும் தேவனை அறிகிற அறிவை அடையவும் அவர் பரிசுத்தமாக அவர்கள் ரட்சிப்படையவும் சித்தமுள்ளவராக They have to be saved and come into the knowledge of the truth. அவர்கள் ரட்சிப்படையவும் தேவன் அறிகிற அறிவை அடையவும் How can we curse the people whom God intends for them to be saved and come into the knowledge of the தேவனே அவர்களை truth? ரட்சிக்கவும் அவர்கள் மனம் திரும்பவும் அழைப்புக்குள்ளே வர அவர் அறிய வர வேண்டும் என்று விரும்பினால் நாம் யார் அவர்களை சபிக்க? That's for what he died on the cross and shed his blood. அவர்களுக்காகவும் தேவன் இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். Praise the name of the living God. When Jesus hung on the cross, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். the scripture clearly says வேதவசனம் மிகவும் தெளிவாக he சொல்கிறது. redeemed us from the curse. அவர் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். He not only redeemed us from அவர் sin, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது he மாத்திரமல்ல, also redeemed us from the curse. சாபத்திலிருந்தும் அவர் நம்மை Because the மீட்டெடுத்தார். scripture says, ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது, cursed is every one that hangeth upon a tree. அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று When எழுதியிருக்கிறது. Christ hung on the tree of the cross of Calvary, கிறிஸ்துவானவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கி he was cursed in our place. நம்முடைய இடத்துல அவர் சாபமானார். In the beginning, ஆரம்பத்திலே as we read in the scripture, வேதவசனத்திலே வாசிக்கிறோம், because of sin, when God cursed the ground, பாவத்து நிமித்தமா தேவன் பூமியை it சபித்தார். brought forth thorns and thistles. அந்த பூமியானது முள்ளையும் குறுக்கையும் So முளைப்பித்தது. whenever we see thorns and thistles coming out of the ground, எப்பொழுதெல்லாம் முள்ளையும் குறுக்கையும் நீங்க it பார்க்கிறீங்களோ, is the symbol or a sign of God at one point in time placing his curse upon this தேவன் தம்முடைய ground. சாபத்தை இந்த பூமியிலே வைத்ததற்குரிய ஒரு அடையாளம் என்பதை மறந்து போக But when that God was manifest in the flesh, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட போது, when our Lord Jesus Christ was suffering, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். they planted a crown of thorn and placed upon his அவருடைய head. சிரசிலே முள் கிரீடம் வைக்கப்பட்டது. Why? What's the reason? என்ன காரணம்? Because Christ came கிறிஸ்து இயேசு to வந்தார். take the curse that he placed on the ground, பூமியின் மீது வைக்கப்பட்ட சாபத்தை அவர் எடுக்க so that it விரும்பினார். can come upon him, ஆனால் அந்த சாபம் அவர் மேல் வந்தது. and all those who believe in him அவரை விசுவாசிக்கிற எவரோ will be delivered from the curse and be blessed. அந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டு If ஆசீர்வதிக்கப்படுவார்கள். we are God's people, we are blessed. தேவனுடைய ஜனங்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Everything that God has given is blessed. தேவன் நமக்கு கொடுத்த சகலமும் ஆசீர்வாதமே. Every member of your family is blessed. உன்னுடைய குடும்பத்தின் அங்கமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் Your தேவனுடைய husband is blessed. உன்னுடைய கணவர் உனக்கு Your ஆசீர்வாதம். wife is blessed. மனைவி உனக்கு ஆசீர்வாதம். Your children, they are blessed. பிள்ளைகள் உனக்கு Your ஆசீர்வாதம். acquaintances are blessed. உன்னுடைய வேலை உனக்கு Your ஆசீர்வாதம். brothers and sisters are blessed. சகோதர சகோதரிகள் உனக்கு In ஆசீர்வாதம். Christ, all the brothers and sisters are blessed. அதுபோல சபையில் இருக்கிற சகல விசுவாச சகோதர சகோதரிகளும் உனக்கு We may ஆசீர்வாதம். have dispute with them. அவர்களோடு கூட நமக்கு மனசச்சரவு We இருக்கலாம். may have troubles with them. அவர்களோடு கூட நமக்கு கஷ்டங்கள் But that இருக்கலாம். should never drive us to even think a curse for them. அப்படிப்பட்டவைகள் கூட நம்முடைய இருதயத்திலிருந்து அவர்களுக்கு சாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்க செய்யற சில காரியம் நமக்கு
பிடிக்காது. அதனால் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பண்ணலையே. அதை in the beginning God himself never did it. ஆரம்பத்திலே தேவன் அதை செய்யல. When man sinned, it was a great disappointment for him. மனுஷன் பாவத்திலே விழுந்தபோது அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். What do we read in the book of Malachi? மல்கியா தீர்க்கதரிசனத்திலே நாம் வாசிக்கிறது என்ன? God, though he had the foreknowledge of man's falling into sin, மனிதன் பாவத்திலே விழுவான் என்கிற முன்னறிவு படைத்த தெய்வம், when God created man, the book of Malachi says, மல்கியா தீர்க்கதரிசனத்திலே வாசிக்கிறோம், and did not he make one? ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார், Yet he had the residue of the Spirit. ஒருவனை படைத்தார். But wherefore one? ஆவி பரிபூர்ணமாய் இருந்தது ஏன் ஒருவனை படைத்தார்? That he might beget a godly seed. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்குத்தான். Praise the name of the living God. That was the desire when God created man and put him in the garden. தேவன் மனுஷனை சிருஷ்டித்து தோட்டத்திலே வைத்ததுடைய நோக்கம் அதுதான். But when they allowed sin, ஆனால் அவர்கள் பாவத்தை அனுமதித்தபோது, this blessed people, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், this blessed seed of God, தேவனுடைய சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், God never removed that blessing. அந்த ஆசீர்வாதத்தை அவர்களிலிருந்து தேவன் எடுக்கல. He never cursed them. அவர்களை சபிக்கவும் இல்ல. He said, "Cursed be the ground for the sake of you." நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். Then what about the things that God specifically told to man and the woman? மனுஷனிடத்திலும் குறிப்பாக சொன்ன காரியம் என்ன? God told man, in the sweat of your face you shall eat your bread. உன்னுடைய நெற்றி வேர்வை நிலத்திலே நீ பாடுபட்டு சாப்பிடுவா. God told the woman, with much suffering you shall bring forth your seed to this earth. பார்த்து சொன்னா உன் கர்ப்பகாலத்தில் உன் வேதனையை பெருக பண்ணுவேன். Those are not curse. அவைகள் எல்லாம் சாபங்கள் அல்ல. God was prophesying the effects of the curse that they would face because of living on a cursed ground. இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே அவர்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே அந்த சாபத்தின் விளைவுகளை அவர்கள் சந்திக்கிற காரியங்களை தான் ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு சொன்னார். அது சாபம் அல்ல. தீர்க்கதரிசனமா சொல்றாரு. என்னது? இவ்வளோ நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில இருந்தீங்க, வேர்வன்ற ஒன்றை பார்க்கல, இனிமேல் என்ன ஆக போகுது? வேலை செய்கிறப்ப வேர்க்க போகுது. ஏன் தெரியுமா? நான் சபிக்கலை, நீங்கள் இப்போ சபிக்கப்பட்ட பூமியில் என்ன பண்ண போகிறீங்க? வாழ போகிறீங்க. God himself never cursed what he has blessed. தேவன் ஆசீர்வதித்ததை அவரே சபிக்கிறதில்லை. Who are we நாம் யார் சபிக்கிறது? to curse what God has blessed? தேவன் ஆசீர்வதித்ததை சபிக்கிறதுக்கு நாம் யார்? Praise the name of the living God. When we do that, நாம் அபிதமாய் செய்யும்போது we are partaking in the doctrine of Balaam. நாம் பிலேயாமின் போதகத்திலே பங்குள்ளவர்களாகிறோம். The second aspect of his doctrine is, இந்த பிலேயாமின் போதகத்தின் இரண்டாவது அம்சம், he is someone who easily falls into temptation. சுலபமா சோதனைக்குள்ள விழுந்து போகிற ஒரு மனுஷன். ரெண்டாவது பிலேயாமின் உபதேசத்தின் ரெண்டாவது பாயிண்ட்டு, ரெண்டாவது உபதேசம் என்னது? ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறது? போகிற போக்குலேயே சோதனை வந்தால் விழுந்து போகுது, அதில் விழுந்துடுறது. இட்ஸ் எ வெரி ஹைலி வீக் attitude. இது ஒரு மிகுந்த ஒரு பலவீனமான ஒரு நடத்தை. Let us go to Numbers chapter number 22 and read from verse number 15. என்னாகும் 22வது அதிகாரம் 15ல இருந்து படி. See, already when they came for the first time, they brought a lot of wages for his soothsaying for him to come and curse the people whom God has blessed. தேவன் ஆசீர்வதித்த ஜனங்களை சபிப்பதற்காக முதல் முறை வரும்போதே அவன் புகழ் சொல்லுகிறதுக்கான கூலியை அவன் கையில கொண்டு வந்தார்கள். But he talked like a prophet and sent them away. அங்க தீர்க்கதரிசி போல பேசி அவர்களை அனுப்பி விட்டான். And the Lord very clearly said, don't go with them. நீ அவர்களோடு போக வேண்டாம். Don't curse the people. ஜனங்களை நீ சபிக்க வேண்டாம். Because I have blessed them. என்னன்னா நான் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு வாட்டி ஒரு ஆன்சர் சொன்னார்னா அதுதான் ஃபைனல் ஆன்சர். எத்தனை பேர் நம்புறீங்க? சில விஷயத்துக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுவாங்க, அவங்க விருப்பம் எப்படியாச்சும் நடந்துடணும்னு. ஆனால் ஆண்டவர் என்ன தெளிவாக சொல்லுவார், வேணாம், இது நல்லதில்லை. சரின்னு ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு இன்னும் ஒரு வாரம் கழித்து திருப்பி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. கேட்டதையே இதுக்கு பேர் முரண்டு பண்ணுறது. ஒன்ஸ் வேணான்ட்டா நோன்ற ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா, சரி இதை விட கடவுள் ஏதோ நமக்கு பெட்டராக வச்சுருக்கிறாருன்ட்டு அமைதியாக என்ன பண்ணிடணும்,
கடந்து போயிடணும். திருப்பி ஃபாஸ்டிங் இருந்து அதுக்கே என்ன பண்ணுறது? அதாவது ஆண்டவர் இவங்க பிளானை எடுத்து ஆசீர்வதித்து அதை என்ன பண்ணணுமா? அவருக்கு அது விருப்பம் இல்லை. அவர் பிளான் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம செட் ஆகி வரணும். We should not expect God to come down and approve our plans. நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி தேவன் இறங்கி வர வேண்டும். But instead he wants us to know his plans and fully cooperate and acknowledge it and live in it. அதற்கு பதிலாக அவர் நமக்காக கொண்டிருக்கிற அந்த திட்டங்களின் நோக்கங்களின் மேல் நாம் அவரை சார்ந்து அது நிறைவேற நாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். Praise the name of the living God. Let's go to Numbers 22 and verse number 15. என்னாகமம் 22:15. You know, we can clearly see how this prophet Balaam, who is also a secret soothsayer, can easily fall into temptation. தீர்க்கதரிசியாகிய பீலம் ரகசியமாக குறி சொல்லுகிற ஒருவன். It says, and Balak sent again princes more and more honorable than they. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனமான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். This is called pressure tactics. இது அழுத்தம் கொடுத்து மறுபடியும் கட்டாயப்படுத்துறது. பிசாசு பண்ணுற சில விஷயங்களில் என்ன பண்ணுவான்னா ப்ரெஷர் கொடுப்பான். நம்ம கடவுளுடைய வழியில் நடக்கும் பொழுது அவன் சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. இஃப் த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில்ஸ் he comes with a second attempt. இரண்டாவது முறை வருகிறது. If the first attempt fails, he comes with the second attempt. வரும்போது தோற்று போனால் இரண்டாம் முறை. Did he not try at least for 3 times with our Lord Jesus? மூன்று முறை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் முயற்சி பண்ணான். You wanted to tempt him in the area of the lust of the flesh, and then the lust of the eyes, and then the pride of life. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அந்த மூன்று நிலைகளிலும் அவரிடத்தில். So devil is someone who doesn't stop with one attempt in tempting his people. தேவன் தம்முடைய ஜனங்களை சோதிக்கிறதுக்கு ஒரு பிசாசானவன் செய்கிறான். He wants to tempt them again and again. அவன் மீண்டும் மீண்டுமாய் வருவான். As he is attempting to tempt them over and over again, அதிகமாய் அவன் சோதிக்க அவன் திரும்ப திரும்ப வரும்போது he increases the pressure of temptation. அந்த சோதனையின் அழுத்தத்தை அதிகமாக்குவான். So when Balak sent the messengers for the first time, அந்த பாலாக் முதல் முறை மூப்பர்களை அனுப்பின போது they were just elders of Moab and elders of Midian. அந்த தேசத்தினுடைய மூப்பர்களை அனுப்பினா இந்த நம்ம தமிழ்நாட்டு பாஷையில் சொல்லணும்னா ஊர் தலைவர், மோவாபிய ஊர் தலைவர், மீதியானிய வெறும் ஊர் தலைவர்கள் தான் வராங்க. இவர் என்ன பண்ணார், போனார், ஜோம் பண்ணார், ஆண்டவர் சொன்னதை சொல்லி ஐயோ வந்த கூலி போச்சேன்ட்டு என்னமோ ஒரு மூடில் என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிச்சு விட்டார். பட் த செகண்ட் டைம், இரண்டாவது முறை, Balak sent princes more and more honorable than they. இரண்டாவது முறை வந்தபோது அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். Because the devil knows if he can put pressure, பிசாசுக்கு தெரியும் அழுத்தத்தை அதிகமாய் கொடுத்தோம்னா, honorable pressure, அந்த ஒரு மரியாதையும் நிமித்தமாய் somehow people will bend to his demands. அவனுடைய காரியங்களுக்கு வணங்கி போகிற ஜனங்களாய் கொடுத்து அனுப்பினான். Verse number 16. 16ஆம் வசனம். And they came to Balaam and said to him, அவன் பிலேயாமினிடத்தில் போய் அவனை நோக்கி சொன்னது, Thus said Balak the son of Zippor, let nothing I pray thee hinder thee from coming unto me. சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீ என்னிடத்தில் வருகிறதுக்கு தடை பண்ண வேண்டாம். See, the tone and the tenor is changing. அந்த சொல்லப்படுகிற வார்த்தையின் பதங்கள் எல்லாம் மாறி இருக்குது. This time he is saying, let nothing stop you, don't ask anybody and say no, you must come. அதனால இந்த தடவை நீ வர்றதுக்கு தடை பண்ணிராதப்பா, வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றான். And the wages are also increasing. அதுக்கு மாத்திரல்ல அவனுடைய கூலியானது அதிகம் பாங்க. Verse number 17 says, 17ஆம் வசனம், for I will promote thee unto very great honor, and I will do whatsoever thou sayest unto me. Come therefore I pray thee, curse me this people. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என சொன்னார். போன வாட்டி ஜஸ்ட் கூலி தான் கொடுத்து அனுப்புனேன், இன்னைக்கு என்ன பண்ண போற, இந்த டைம் நீ வந்துட்டனா, I will promote thee to great honor. எனக்கு மிகப்பெரிய கனம். Whatever you say, நீ என்னெல்லாம் கேட்கறியோ சொல்வியோ, I will do. நான் அதை செய்வேன். Come.
and curse this people நீ for me. வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபி. Verse number 18. 18ஆம் வசனம். And Balaam answered and said unto the servants of Balak, if Balak would give me his house full of silver and gold, I cannot go beyond the word of the Lord my God to do less or more. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. It looks like the soothsaying part is hiding and the prophet side is coming out of him. இந்த இடத்துல அவனுடைய குறி சொல்லுகிற பங்கானது குறைவுபட்டு மறைக்கப்பட்டு அவனுடைய தீர்க்கதரிசனம் சொல்லுகிற பகுதி வெளியாகிறது. Verse number 19. 19ஆம் வசனம். Now therefore I pray you tarry here this night that I may know what the Lord will say unto me more. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருங்கள் என்றார். If he is a good prophet, ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்தா he already knows what God has said before. ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொன்னார்னு அவனுக்கு தெரியும். God said, do not go with them. நீ அவங்களோட போக வேண்டாம். I have blessed those people. நான் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். Do not place a curse on them. அவர்கள் மீது சாபத்தை நீ கொண்டு வராதே. But in his heart, அவன் இருதயத்துல he was captivated by that great increment wage that came. அவனுக்கு வந்த அந்த அதிகப்படியான அந்த பொருள பரிசு ரிவார்ட் அவன் He will be promoted to a very great honor. அவன் மிகவும் ஒரு கனத்துக்குரியவனா இங்க கொண்டு வரப்பட்டான். Whatever he says, it will be done to him. அவன் என்னவெல்லாம் சொல்வானோ அதெல்லாம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது. So now he wants to go and consult the Lord again for the same thing when he clearly knows what's the heart of God for that. தேவனுடைய இருதயம் அவருடைய வார்த்தை என்னவென்று நன்கு அறிந்த போதிலும் மீண்டும் இரண்டாம் முறை போய் ஆண்டவருக்காக காத்திருக்கான். ஒரு You know, when you look at the prophets in the Bible, God's prophets, true prophets, உண்மை தீர்க்கதரிசிகளை பார்த்தீர்களானா, once they understand the heart of God, தேவனுடைய இருதயத்தை அவர்கள் ஒருமுறை புரிந்து கொண்டார்களானா, ஆண்டவர் இதை தான் நினைக்கிறாரு, இதை தான் செய்ய சொல்றாரு அப்படின்னு ஒன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அதை பற்றி கொஸ்டின் கேட்குறதே கிடையாது. இந்த டுபாகருங்க தான் இந்த மாதிரி பண்ணோம். பிலேயாம் யார்? வேதம் தீர்க்கதரிசின்னாலும் அது ஒரு டுபாகர் தீர்க்கதரிசி. ஏன்னா ஒரு பக்கம் அது என்ன பண்ணுது, குறி சொல்லுது, இன்னொரு வாட்டி தீர்க்கதரிசி மாதிரி நடிக்குது. Now he is saying, now you all stay here, now I will go and ask the Lord and let me see what he will say. இப்ப சொல்றான், நீங்க இங்கே தங்கி இருங்க, இந்த ராத்திரி நான் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது வந்து நான் கேட்டு சொல்றேன். Verse number 20. 20ஆம் வசனம். God came unto Balaam at night and said unto him, if the men come to call thee, rise up and go with them, but yet the word which I shall say unto thee, that shalt thou do. And Balaam rose up in the morning and saddled his ass and went with the princes of Moab. இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. நல்லா வாசிங்க அந்த வசனத்தை, இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பதான் பின்னாடி வர்றது புரியும். அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. If the men come to call thee, உன்னை கூப்பிட வந்திருந்தால், ஆல்ரெடி வந்துட்டான், வேற எங்கேயோ தங்க வச்சுட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த மனிதர்கள் வந்து if they come and call thee, rise up and go with them. அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. But yet the word which I shall say unto thee, that shalt thou do. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, திருப்பி வந்து கூப்பிட்டானா என்ன பண்ணு போன்றாரு. But in verse number 21, Balaam rose up in the morning. இதாண்டா சாக்கு, ஒரு சின்ன வழி கிடைச்சிருக்குது. We can go to very great honor, we can have whatsoever we ask. பெரிய கனம் கிடைக்கும், நம்ம எதை கேட்டாலும் நமக்கு செய்வாங்க. There is a great wage waiting for us. நமக்கு பெரிய ஒரு கூலி அங்க காத்திருக்குது. God himself who has blessed the people has given me permission to go. எனவே தேவன் ஆசீர்வதித்த அந்த ஜனங்களை சபிக்க தேவன் எனக்கு அனுமதி கொடுத்து விட்டார். சபிக்கல்ல, permission to go. போகிறதுக்கு அனுமதி கொடுத்தார். But only he reserved the word which I shall say unto thee, only thou must do that. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். என்ன செய்யணும்ன்றத சொல்லல, வந்து கூப்பிட்டாங்கன்னா போ.
But in verse number 21, verse number 21, 21ஆம் வசனத்துல he got a kick. He was happy, he was joyful. So he rose up in the morning, saddled his ass and went with the princess of Moab. சந்தோஷம் அடைந்ததனாலே காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். ஆண்டவர் சொன்னது என்ன? கூப்பிட்டா அப்ப இவர் என்ன பண்ணியிருக்கணும்? திரும்ப போய் ஆண்டவர் சொன்ன இடத்துலயே வெயிட் பண்ணியிருக்கணும். அவங்க திருப்பி வந்து என்ன பண்ணட்டும்? கூப்பிடட்டும். நாம் போய் என்ன சொல்லணும்னு அவசியம் இல்லை. God did not say you go and answer them. நீ போய் அவர்களுக்கு பதில் சொல்லு. You just stay where you are. நீ எங்க இருக்கியோ அந்த இடத்திலே இரு. If they again come, அவங்க மீண்டும் திரும்பி வந்தா, if they again call you, திரும்ப வந்து உன்னை கூப்பிட்டா, then rise up and go with them. அதன் பின்பாக நீ எழுந்து அவர்களோட கூட போ. But this man, ஆனா இந்த மனுஷனோ, he was looking for an opportunity, ஒரு வாய்ப்பு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான், so that his desire will be fulfilled. அவனுடைய வாஞ்சை நிறைவேறும் என்பதற்காக. This the people who follow the doctrine of Balaam, இந்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் கூட, they easily fall into temptation. அவர்கள் சோதனையிலே சுலபமாய் விழுந்து போவார்கள். Like I told you before, நான் இதற்கு முன்பாக சொன்னது போல, if they desire something, அவர்கள் ஒரு காரியத்தை வாஞ்சித்தார்கள், if they want to do something, இல்ல ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்று yes, விரும்பினார்கள், we as God's people, we keep before the Lord, தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற நாம் ஆண்டவருக்கு முன்பாக அதை வைப்போம். and if the Lord says no, then that's final. ஆண்டவர் அது குறித்து வேண்டாம் என்று சொன்னால் அதுதான் இறுதி. And let me tell you, whenever God says no, ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டாம் இல்லை என்று சொல்வாரானால், we must always understand he has something better for us. அதை காட்டிலும் ஒரு நல்ல காரியம், மேன்மையான காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். Sometimes what we ask God will look best for us. சில நேரத்தில் நாம நமக்கு காரியங்களை நினைக்கும் போது அதை காட்டிலும் சிறந்ததாய் when we ask something to God, it might look best in our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக அது சிறந்ததாய் காணப்படும். நாம் சில காரியங்களை ஆண்டவர் கேட்கும்போது நம்ம பார்வையில் எப்படி இருக்கு, அதுதான் பெஸ்ட். அதுக்கு மேல பெஸ்ட் எதுவுமே கிடையாதுன்னு எப்படி பண்றோம், யோசிக்கிறோம். But when God says no, ஆனால் தேவன் அதை வேண்டாம் என்று சொல்லும்போது, God has better than our best. நம்முடைய சிறந்தது என்கிற சொல்கிறதை காட்டிலும் ஒரு மேன்மையானதை வைத்திருப்பார். Praise the name of the living God. ஆண்டவர் எப்பயுமே நோ சொல்லும்போது சோர்ந்துட கூடாது. And God says no, we should not be fatigued. ஆண்டவர் வந்து வேண்டாம் இல்லை என்று சொன்னானா அது குறித்து நாம் வருத்தப்படக்கூடாது. என்னத்தரா நான் இந்த கணக்கை வச்சு அப்படி பண்ணிடலாம் அப்படி போயிடலாம்னு யோசனை என்ன இது. ஆண்டவர் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இந்த முந்தியெல்லாம் ரயில்வே கேட்டு சாத்துவோம் பார்த்தீங்களா, போகாதுன்னு அது மாதிரி அவர் வந்து குறுக்க நிற்கிறாரு. இல்லை, இஃப் ஹீ ஸ்டாண்ட்ஸ் இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே ஸ்டில். அவர் அந்த இடத்திலே தடை பண்ணினான், அந்த இடத்திலே நாம் தங்கி இருக்க வேண்டும். Because whenever God says no, he has got something better for his people. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் வேண்டாம் இல்லை என்று சொல்கிறான், அதை காட்டிலும் சிறந்ததாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். But when we take the same thing again to him, ஆனா நாம எதை பெஸ்ட் நினைச்சு திரும்ப கொண்டு அதையே கொண்டு போறோம், even after him clearly saying no to it, அது வேண்டாம் என்று சொன்ன பின்பும் நாம் திரும்ப அதையே ஆண்டவரிடத்திலே தூக்கிட்டு போறோம். when we go again to God with the same thing, தேவனிடத்திலே தேவன் சொன்ன அதுக்கு மாறான அதே காரியத்தை நாம் கொண்டு போறோம், and ask for his approval, அதற்கான ஒரு நிர்பந்தத்தை நாம் and ask for his acknowledgement, அவருடைய அங்கீகரிப்பை நாம் கேட்க வேண்டுமானால், we will be looking for an opportunity. நம்ம அதுக்கான ஒரு வாய்ப்பு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். That's what happened with Balaam. அதுதான் பிலேயாமுக்கும் நடந்தது. The Lord says, if they come and call you, rise up and go with them. அவங்க வந்து உன்னை கூப்பிட்டா நீ எழுந்து போ என்றார். But do only what I say. ஆனா அங்க போனேனா நான் என்ன சொல்றேனோ அதை மாத்திரம் நீ செய். But readily Balaam rose up and went with them. ஆனா பிலேயாம் உடனே எழுந்து காலமே எழுந்து அவன் கிளம்பி போனான். He did not wait for them to come and call him so that he can rise up and go. அவர்கள் வந்து தன்னை கூப்பிட வேண்டும் என்பதற்காக அவன் காத்திருக்கல. Why? ஏன்? Because he is easily tempted by the rewards. அந்த அவர்கள் கொண்டு வந்த அந்த பரிசுகளிலே அந்த பொருளுக்கான ஒரு சோதனையில he is easily tempted to turn from his prophetic gift into that evil soothsaying gift. அவன் அந்த தீர்க்கதரிசன வரத்திலிருந்து அந்த காரியத்திலிருந்து சுலபமாய் அந்த குறி சொல்லுகிற தீமையான காரியத்துக்கு கடந்து போனான். From being a prophet
to a soothsayer. தீர்க்கதரிசி என்கிற நிலையிலிருந்து அவன் குறி சொல்லுகிறவனாய் மாறினான். Praise the name of the living God. When we have this attitude, இப்படிப்பட்டதான நடத்தை நமக்கு உண்டாயிருந்தால், that we go to God again and again and again and again after getting a clear answer from him, அவரிடத்திலிருந்து ஒரு தெளிவான உத்தரவு பதில் நமக்கு வந்த பின்பு மீண்டும் மீண்டுமாய் அதையே கொண்டு அவருடைய சமூகத்துக்கு போனோமானால், expecting God somehow to acknowledge and approve our plans and our ways and our desires, ஆண்டவர் நம்முடைய வழியின்படி, நம்முடைய வாஞ்சையின்படி, நம்முடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி அந்த காரியத்தை செய்யணும்னு திரும்ப போனோம்னா, see, the Bible says we are crucified with him. நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். Apostle Paul writes, I am crucified with Christ. பவுலப்போஸ்தலன் சொல்றான், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். What does that mean? அப்படினா என்ன? He is not talking about he was physically crucified on a cross. சரீர பிரகாரமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் என்றார். He says, my old man is crucified. என்னுடைய பழைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டார். My carnal man is crucified. மாம்ச மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டார். Myself is crucified. சுயம் சிலுவையில் அறையப்பட்டது. Myself will is crucified. சுய சித்தம் சிலுவையில் அறையப்பட்டது. My self plan is crucified. சுய திட்டம் அந்த சிலுவையில் My அறையப்பட்டது. self desire is crucified. சுய வாஞ்சை சிலுவையில் அறையப்பட்டது. That's how a real Christian believer lives his or her life. அப்படிதான் ஒரு உண்மை கிறிஸ்தவ விசுவாசி வாழ்கிற வாழ்க்கை. If we say we are in Christ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வோம். if we say we are living like Christ, கிறிஸ்துவை போல நான் வாழ்கிறேன் என்று நாம் சொல்லிக் if கொள்வோம். we say we are living for Christ, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வோமானால், our flesh, our self, our carnality has to be removed from our life. நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயம், நம்முடைய திட்டம், சித்தம் எல்லாம் முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்குள்ளே மறைக்கப்பட வேண்டும். Any desire we have, எந்த ஒரு வாஞ்சை நாம் கொண்டிருந்தாலும், any plan we have, எந்த ஒரு திட்டம் நாம் கொண்டிருந்தாலும், anything we intend to do, எதை ஒரு செய்ய நாம் நோக்கமுடையவர்களாக we இருந்தாலும் need to first take it before the throne of God முதல்ல தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அதை நாம் கொண்டு வைக்க and வேண்டும். wait for his answer. அவருடைய பதிலுக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். Once we have a clear answer from him, ஒருமுறை அவரிடத்திலிருந்து தெளிவான பதிலை, உத்தரவை நாம் பெற்ற it பின்பு, will either be an yes or a no. அது வந்து எஸ்ஸா இல்ல நோவா இருக்கலாம். Just accept it. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். But don't take that over and over and over again to him. ஆனால் தெளிவான உத்தரவு கிடைத்த பின்பு மீண்டும் மீண்டுமாய் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய சுயசித்தத்தை அவரிடத்தில் கொண்டு போய் வைக்க That is a sign of weakness. அது நம்முடைய பலவீனத்தை குறிக்கிறதா இருக்கும். எத்தனை பேர் அது மாதிரி பண்ணியிருக்கீங்க? நான் பண்ணியிருக்கேன். ஒரு சில காரியங்களுக்கு தெளிவான பதில் கிடைத்தும் கொஞ்ச நாள் கழித்து அதை பற்றி ஒரு தெளிவான டைரக்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதையே அது யாருடைய உபதேசம்? This is the doctrine of Balaam. Praise the name of the living God. Thirdly, the third aspect of the doctrine of Balaam. What's the first one? முதலாவது காரியம் என்ன? Cursing what God has blessed. தேவன் ஆசீர்வதித்ததை சபிப்பது. Secondly, easily falling into temptation. இரண்டாவது சுலபமாக சோதனையில் விழுந்து After knowing the answer from the Lord, again and again going back to him with the same thing. ஆண்டவரிடத்திலிருந்து தெளிவான உத்தரவை பெற்ற பின்பு மீண்டும் மீண்டுமாய் போய் அந்த சோதனை. இத வந்து இன்னொரு வகையில சொல்லணும்னா, trying to change God's mind. தேவனுடைய சிந்தையை மாற்ற முயற்சி. இது எப்படி? ஒருத்தன் மாறாத தேவனுடைய மைண்டை மாற்றணும்னு நினச்சா அவனை போல முட்டாள், அடி முட்டாள் யாரும். If someone attempts, even tries remotely to change the mind of an unchanging God, மாறாத தேவனுடைய சிந்தையை மாற்ற ஒருவன் நினைத்தானால், ஜம்காலத்தில் வடிகட்டின முட்டாள், வெறும் வடிகட்டின முட்டாள் இல்லை. எதில்? சாதாரண நெட்டில் இல்லை, ஜம்காலத்தில் வடிகட்டின முட்டாள். அவனை போல முட்டாள் இருக்கவே. Because the Bible very clearly says God never changes. தேவன் ஒரு காலம் மாறாதவர் என்று வேதம் He said, I am God and I change not. நான் கர்த்தர், நான் மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். But attempting to change the mind of God with our desires, plans, நம்முடைய திட்டத்துக்காய், நம்முடைய சித்தத்துக்காய், வாஞ்சைக்காய் தேவனுடைய சிந்தையை மாற்ற நினைப்பது என்பது it's a doctrine of Balaam. அது பிலேயாமுடைய போதகமாகும். Third aspect. மூன்றாவது அம்சம். The doctrine of Balaam is
an attitude of belittling the warnings that God gives. தேவன் கொடுக்கிற அந்த எச்சரிப்பை, ஜாக்கிரதையை அதை தவிர்த்து போகிறது. தேவன் கொடுக்கும் எச்சரிப்பை மட்டுப்படுத்துகிறது. belittling God's warning. தேவனுடைய வார்த்தையின் எச்சரிப்பை மட்டுப்படுத்துகிறது. See, as we are living our life in Christ, கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, as we are living in this world and at the same time living in Christ, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், அதே நேரம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோம். God warns us about different things. ஆண்டவர் வித்தியாசப்பட்ட காரியங்களை கொண்டு நம்மை எச்சரிக்கிறார். When danger comes, because he is a God who knows everything in advance. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் முன்னமே அறிந்த ஒரு தேவன். We don't know our future, right? நம்முடைய எதிர்காலம் என்னது என்பது நமக்கு தெரியாது. We little bit know about the things of the past. கடந்த காலத்தின் காரியங்கள் சிலவைகள் நமக்கு தெரியலாம். கடந்த காலத்துல கூட எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு என்ன தேதி? 19 அக்டோபர். போன வருஷம் அக்டோபர் 19 காலைல என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியுமா? என்ன கிழமைன்னு தெரியுமா? ஏதோ 1-2 விஷயங்கள், ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்திருந்ததுன்னா அது ஞாபகம் இருக்கும். ரொம்ப கெட்ட காரியம் நடந்திருந்தாலும் ஞாபகம். We remember a few things here and there even in our past. நம்முடைய கடந்த காலத்திலும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமா சில காரியங்கள் நமக்கு ஞாபகம். In the present, அதுபோல நிகழ்காலத்தில் we know only few things. சில காரியங்கள் தான் நம்ம. உங்க வீடு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியுமா? இப்ப ஒரு நம்பிக்கை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம பூட்டிட்டு வந்தோம், அதே மாதிரி திறந்து உள்ளே போகன்ற ஒரு நம்பிக்கையில் உக்காந்துருக்கோம். ஆனால் அது என்ன நிலையில் இருக்குன்னு உங்களால் ஒரு நிஜத்தில் அறிய முடியுமா? கேன் யூ நோ இன் ரியாலிட்டி வாட் இஸ் த ஸ்டேட் இன் யுவர் ஹவுஸ்? உன்னுடைய வீட்டின் நிலைமை இப்பொழுது நிஜத்தில் எப்படி இருக்கிறது என்பதை உங்களால் அறிய முடியுமா? அதனால தான் ஆண்டவர் கையில் விட்டுட்டு வரோம். அதை ஆண்டவர் கையில் விட்டு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். பூட்டை போட்டாலும் சைனா பூட்டாக இருந்தாலும் சரி, கோத்ரேஜ் பூட்டாக இருந்தாலும் சரி, அது மேலே ஒரு சிலுவையை போட்டு ஆண்டவர் நம்பி தான் என்ன பண்ணுறோம்? ஒரு பயிலும் உள்ளே போக மாட்டான்னு நினச்சி நம்ம வரோம். ஏன்? நமக்கு தெரியாது. Because we are human beings. ஏனென்றால் நாம் மனிதர்கள். We can be in one place at one time. நாம் ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் நாம் இருக்க முடியும். இவ்வளோ இருக்கிற ஆளுங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி எதனா தெரியுமா? ஒன்றுமே. We all hope. நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். We all hope that we'll go home. நாம் வீட்டுக்கு போவோம். We hope that we'll eat lunch. நம்ம மதிய உணவு சாப்பிடுவோம். We hope we'll sleep for a few hours. மணி நேரங்கள் நாம் தூங்குவோம் என்ற We hope to get up in the morning and go to work. காலையில் எழுந்து வேலைக்கு போவோம் என்ற நம்பிக்கை. So our life is running on hope. எனவே நம்முடைய வாழ்க்கை ஓடுவதே நம்பிக்கை. But if we are God's people, தேவனுடைய ஜனங்களா, it's not a blind hope. அது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. It is a hope that we have on God. தேவன் மீது கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை. Why? What's the reason? ஏன் என்ன காரணம்? Because he knows the past, the present and the future. ஏனென்றால் நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். Praise the name of the living God. From the beginning he declares the end. Prophet Isaiah writes. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அவர் ஆதியிலிருந்து அந்தத்தை காணக்கூடியவர். அதனால தான் அவரை கண்மூடித்தனமா என்ன பண்ணலாம்? நம்பலாம். ஏன்னா அவர் சர்வ ஞானி. He is an omniscient God, an all-knowing God. அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். Nothing is hidden from us. அவருக்கு எதுவுமே மறைவானது ஒன்றுமில்லை. That is the reason he warns us. அந்த காரணத்தினால தான் நம்ம அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். He warns us. அவர் நம்மை எச்சரிக்கிறார். அவர் எல்லாம் அறிஞ்சதுனால தான் என்ன பண்றாரு? நம்மை எச்சரிக்கிறார். இப்படி போகணுன்னா அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பிளாக்கை போட்டு போகாதன்றாரு. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணும் தெரியும். போனால் என்ன நடக்குன்றதை முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். Praise the name of the living God. That's the reason we need to be very sensitive to his warning. அவருடைய எச்சரிப்புக்கு நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. But if we are plagued with the spirit of the doctrine of Balaam, இந்த பிலேயாமுடைய போதகத்தின்படியாய் நாம் செயல்படுவோமானால், இந்த உபதேசம் என்ன பண்ணும்னா ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பை என்னைக்குமே மட்டுப்படுத்தும். It will belittle God's warning. தேவனுடைய எச்சரிப்பை இது மட்டுப்படுத்தக்கூடியது.
Verse number 22 of Numbers chapter 22 says, என்னாகமம் 22:22 பார்க்கிறோம். God's anger was kindled because he went. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. ஏங்க அவரு தான் போக சொன்னாரு, ஆனா என்ன சொன்னாரு? வந்து கூப்பிட்டால் என்ன பண்ண, எழுந்து போனாரு. ஆனா வந்து கூப்பிடல. கிடைச்சதுரா சான்ஸ் நமக்கு கூலி வாங்கிறதுக்கு, கேட்டதெல்லாம் கிடைக்குமாமே. அப்புறம் என்னது, உன்னை வெரி ஆனரபிள் பொசிஷனில் வைக்கிறேன்னு சொல்லிட்டாராமே. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஹோல் குறி சொல்கிற பிஸ்னஸ்லேயே நமக்கு என்ன பண்ணியிருக்காது, கிடச்சிருக்காது. சொல்லிட்டார், நம்ம என்ன பண்ணிடுவோம், சூட்டோட சூடா. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூட்டோட சூடாக முடிச்சிடணும். அது கரெக்டாக செஞ்சால் நல்லது, தப்பா செய்யக்கூடாது. The Lord clearly said, if they come and call thee, rise up and go. ஆண்டவர் தெளிவா சொன்னார், அந்த மனிதர் வந்து உன்னை கூப்பிட்டார், நீ எழுந்து புறப்பட்டு போ என்று சொன்னார். But he right away stood up and went. ஆனா அவன் அதிகாலமே எழுந்து கிளம்பி போனான். And the scripture says God's anger was kindled because he went. வசனம் சொல்லுகிறது, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டு. Because he was going against the plan of God. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் அவன் கடந்து போனான். He was going against the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் அவன் கிளம்பி He was going with the wrong intent. தவறான நோக்கத்தோடு அவன் கிளம்பி போனான். He is going with the wrong purpose. தவறான நோக்கத்தோடு அவன் கடந்து போனான். And that's why the angel of the Lord stood in the way for an adversary against him. Now he was riding upon his ass and his two servants were with him. அதனால அவன் போகிற வழியிலே கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். தன் வேலைக்காரர் அவர் பிஎம்டபிள்யூல என்ன பண்ணின்னு இருக்காரு? உண்மையாவேங்க அந்த காலத்தில் கழுதையில் போகிறது வந்து ஒரு கிரேட் வெஹிக்கிள், ஒரு என்ன சொல்கிறது, கிரேட் வெஹிக்கிள்னால் ஒரு இப்போ நம்மளுக்கு லக்ஸரி வெஹிக்கிள்ஸ்ன்னு இருக்குல்ல, அது மாதிரி கழுதையில் போகிறது. அதனால தான் ஏசப்பா கூட சொன்னார், யாரும் இதுவரை யூஸ் பண்ணாத ஒரு கழுதை என்ன பண்ணிட்டு வா. அப்படின்னா என்னது, பிராண்ட் நியூ பிஎம்டபிள்யூ, செகண்ட் ஹேண்ட் இல்லை, பிராண்ட் நியூவில் ஆண்டவர் என்ன பண்ணுன்றாரு, எருசலேமுக்குள்ளே போகிறதுக்கு கழுதையை பிடிச்சிட்டு வர சொல்கிறார். ஸோ இவர் வந்து நல்லா சம்பாரிச்சவர்ல, அவர் சொந்தமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கார்லாம் வச்சுருக்கிறாரு அந்த காலத்தில். He was riding upon his ass with his two servants with him. அவன் தன் கழுதை மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் ரெண்டு பேரும் அவனோட. பார்க்குற ஈச்சட்டு பாதுகாப்பு மாதிரி பரிதாபமாக நடந்து வந்திருப்பாங்க அந்த ரெண்டு வேலைக்காரர்களும். இவர் என்ன பண்ணுறாரு, ஜம்முன்னு கழுதையில் போகிறாரு. But the anger of the Lord was kindled. ஆனால் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டது. Why? Because he didn't follow the instruction of God. தேவனுடைய சொன்ன கட்டளையின்படி அவன். The Lord said, if they come and call you, then you go. ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னது, அவர்கள் வந்து உன்னை கூப்பிட்டார்களானால் நீ அவர்களோடு கூட போ. And not only that, அது மாத்திரமல்ல, God knows the intents of his heart. அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை, உள்ள எண்ணங்களை அவர் நன்கு அறிந்தவராய். இவன் மனசுல என்ன செய்யணும்னு யோசிக்கிறான்றதை தேவன் என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். Jeremiah 17:10, what does the scripture say? எரேமியா 17:10 என்ன சொல்கிறது? ஆண்டவர் சும்மா நம்ம முகத்தை பார்க்கறது, சிரிக்கிறது, நம்ம வாயில சொல்றது மாத்திரம் அறிகிறவர் அல்ல. நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்கள் நாளைக்கு என்ன நினைப்பீங்கன்றதையும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நம்மளுக்கே தெரியாது நாம் என்ன நினைப்போன்னு. நமக்கே நாளைக்கு வர பிரச்சனையும் தெரியும், அந்த பிரச்சனையை சந்திக்கிற நமக்குள்ள என்ன வருதுன்றதையும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுருக்காரு. எவ்வளோ சூப்பரான ஆண்டவர் பாருங்களேன். வாட் அ கிரேட் காட் தட் வி ஆர் சர்விங். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட மேன்மையானவர். சிலர் சொல்லுவாங்க, அதான் ஃபாலோ யுவர் ஹார்ட், நான் இருதயத்தை பின்பற்றி போகிறேன். இப்போ வந்து ஒரு ஃபேஷனபிளான ஒரு இது, ஃபாலோ யுவர் ஹார்ட். நான் இருதயத்தை பின்பற்றி போகிறேன். இருக்கிறதுல டேஞ்சரஸ் தான். அந்த ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட்டில் தேவன் இருக்கணும். ஃபாலோ ஜீசஸ்ன்னு சொன்னால் தான் கரெக்டு. இயேசுவை பின்பற்றி சொன்னால் தான் சரி. இப்போ ஒரு விதமான ஒரு கிறிஸ்தவம் இருக்குது. அது எப்படின்னா, எல்லாரையும் அரவணைக்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் இந்த இதெல்லாம் வருது, ஃபாலோ யுவர் ஹார்ட்.
இருதயத்தை பின்பற்றுகிறது. எவன் என்ன சொன்னான்? ஃபாலோ யுவர் ஹார்ட், உன் இருதயத்தை பின்பற்று. டோன்ட் worry about what others, follow your heart. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பத்தி கவலைப்படாத. இருதயம் மகா திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. அதை போய் ஃபாலோ பண்ணலாமா? ரொம்ப டேஞ்சரு. Follow Jesus, that is the best. இயேசுவை பின்பற்றுங்க, அதுதான் சரி. Here the scripture says, இங்கே வேதவசனம் சொல்லுது, I the Lord search the heart, I try the reins, even to give every man according to his ways and according to the fruit of his doings. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். இருதயத்தை ஆராயறாரா, உள்ளந்திரியங்களா சோதித்த. எந்த எக்ஸ்ரே மெஷினும் பண்ண முடியாதுங்க. நோ எக்ஸ்ரே மெஷின், ஸ்கேனிங் மெஷின், எம்ஆர்ஐ, சிடி, எதுவுமே பண்ணாததை ஆண்டவர் என்ன பண்றாரு? சர்ச் த ஹார்ட் அண்ட் ட்ரை த ரெயின்ஸ். இருதயத்தை ஆராய்ந்து உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறார். Revelation 2:23. வெளிப்படுத்தினார் 2:23. And I will kill her children with death, and all the churches shall know that I am he which searcheth the reins and hearts, and I will give unto every one of you according to your works. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். இது வெறும் அறியறது மாத்திரம் இல்ல, அந்த இருதயத்திலிருந்து நம்ம வாயில என்ன வார்த்தை வரும்ன்றது என்ன பண்ணியிருக்கிறாரு? Psalm number 139 and verse number 4. 139வது சங்கீதம். For there is not a word in my tongue, but lo, O Lord, thou knowest it altogether. நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே. நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்னத்தை யோசிப்போன்னு தெரியும். நம்ம வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி என்னத்தை பேச போறோம். He knows our heart's intent and thoughts even before we think. He knows our heart's intents and thoughts even before we think. நம்முடைய இருதயத்திலே நாம் நினைக்கிறதை காட்டிலும் அவர் அதுக்கு முன்பாக எல்லாவற்றையும் He knows the words that come out of our mouth even before we speak. அது மாத்திரமல்ல, நாம் பேசுவதற்கு முன்பாகவே என்ன வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து பேச போகிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இவர் BMW-ல போறப்ப ஆண்டவர் எதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு? இவன் எதுக்கு போறான், இவன் இருதயத்துல என்ன இருக்குது, இவன் போய் அங்க என்னத்தை வளர போறான், எல்லாமே அவருக்கு. That's why he is warning him. அதனால தான் எச்சரிக்கிறார். Verse number 23, Numbers chapter number 22. 23வது. And the ass saw the angel of the Lord standing in the way, and his sword drawn in his hand, and the ass turned aside out of the way and went into the field, and Balaam smote the ass to turn her into the way. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதையை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிள்ளையாம் அதை அடித்தான். எதிர்க்க வண்டி வந்தால் என்ன பண்ணோம்? BMW ஒதுங்கி தான் போனோம். கழுதை என்ன பண்ணிடுச்சு? தூதன் என்ன பண்ணிடுச்சு? கழுதை மேலே உட்காந்துருக்கவருக்கு தெரியல. தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ, the doctrine of Balaam will belittle God's warning. தேவனுடைய எச்சரிப்பை மட்டுப்படுத்தி அதை தவிர்க்கிறது அந்த பிலேயாமுடைய. The one who is sitting on the ass, கழுதையின் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒருவர், who is a self-proclaimed prophet, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒருவர், he was not able to see the angel of the Lord standing before. கர்த்தருடைய தூதன் தனக்கு முன்பாக நிற்கிறதை அவன் காணவில்லை. Why? What's the reason? ஏன், என்ன காரணம்? Because he is so blinded by his flesh, அவனுடைய மாம்சத்தின் கண்கள் மறைக்கப்பட்ட நிலையில், blinded by his self will, அவனுடைய சுய சித்தத்தினாலே is blinded by his self plans. அவனுடைய சுய திட்டத்தினாலே மறைக்கப்பட்டவனாய். That's why when God sent a warning to stop him by sending an angel, அங்கே தூதன் மூலமாய் ஒரு எச்சரிப்பை he was not able to see the angel. அந்த தூதனையும் அவன் காணவில்லை. But the ass on which he was riding, ஆனால் அவன் உட்கார்ந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த கழுதை, though it's an animal, அது மிருகமாய் இருந்தபோது, the animal had the ability to see the angel of the Lord. அந்த கர்த்தருடைய தூதனை காணக்கூடிய ஆற்றலை அது பெற்றது. And that's why it turned away and went into the field. அதனால அது வழி விலகி வயலிலே போயிடுச்சு. பாதையை விட்டு என்ன பண்ணுது? விலகி போடு. ஏன்? பாதையில் யார் நிற்கிறா? கர்த்தருடைய தூதன்.
Verse number 24. 24ஆம் வசனம். But the angel of the Lord stood in the path of the vineyards, a wall being on this side and a wall on that side. கர்த்தருடைய தூதன் அவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். இருபுறமும் எப்படி இருக்குங்க? சுவர். ஆனால் பீலேயாமுக்கு ரெண்டு பக்கமும் ஓப்பன் ஃபீல்டு தெரியுது. கழுதைக்கு என்ன தெரியுது? முன்னாடி தூதனு, இங்கிட்டு ஒரு செவரு, இந்த பக்கம் ஒரு சுவர். எங்கே போக முடியும்? ஆண்டவர் எல்லா வழியும் பிளாக் பண்ணுற ஒரே வழி தான் இருக்குது. அபவுட் டர்ன் அப்படி பண்ணி என்ன பண்ணோம்? எங்கேருந்து வந்தோமோ அங்கே போ. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி சார் இருக்குது? வழி நெருக்கமும் நெருக்கமாக. சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த புவனேஸ்வரி தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு 2 டோர் மாதிரி போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஏறி போவாங்க. நின்று வேடிக்கைலாம் பார்த்துருக்கேன். எதனா படம் வந்தால் ஒரு சின்ன பையனை என்ன பண்ணுறது, டே போய் டிக்கெட் வாங்கிட்டு வாடா, நான் அவங்ககிட்ட காசு கொடுத்து, அவன் எல்லோரும் தலை மேலேயே என்ன பண்ணுவான். அது இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 டோர் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நடக்கிற கூத்தெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் க்யூவில் நிற்கலை, அது க்யூவை வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். இப்படியும் போக முடியாது. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது சார்? When you turn to the left or turn to the right, வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும், here comes a voice behind you, this is the way, walk ye in it. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்களுக்கு பின்னால் இருந்து கேட்கும். So this as saw the angel of the Lord standing before with wall on both sides. எனவே அந்த கழுதை ரெண்டு பக்கம் சுவரும் எதிர்க்க தூதனும் இருக்க கண்டார். There's no way the donkey can jump over the angel. அந்த தூதனுக்கு மேலாக குதித்து போக முடியாது கழுதை. Or bypass the angel. இல்ல தூதனை சுற்றி போக முடியாது. It was almost like a dead end. அது ஒரு முற்றிலுமாய் முற்று பெற்ற ஒரு இடம் போல. That's nothing but a warning that God sent to Balaam. அவன் பிலேயாமுக்கு கொடுத்த எச்சரிப்பின் காரியம் அது. But he was such a fool that his eyes were blinded because of his flesh, and he was beating the ass. மாம்சத்தின் கண்களில் குருடாக்கப்பட்ட நிலையிலே தேவனுடைய எச்சரிப்பை அவன் காண முடியாமல் கழுதையை அடித்தான். Verse number 25 says, 25ஆம் வசனம். And when the ass saw the angel of the Lord, she thrust herself in unto the wall and crushed Balaam's foot against the wall, and he smote her again. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று, திரும்பவும் அதை அடித்தான். That animal, it can see the blockage. அங்கே தடை இருப்பதை மிருகத்தாலே காண முடிந்தது. To the point it was able to see the angel of the Lord on the wall beside it. கர்த்தருடைய தூதனை கண்டது, ரெண்டு புறமும் சுற்றி சுவர் இருக்கிறது. It knew, but it did not know what to do. அதுக்கு தெரியுது, ஆனா என்ன செய்யணும்னு தெரியல. So it was trying to run here and there to the side. இந்த பக்கவாட்டுகள்ல இந்த பக்கமா அந்த பக்கமா போச்சு. And by mistake his foot was crushed. பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. அதாவது சில தடைகளை ஆண்டவர் போட்டார்னா பேசாமல் நின்றுணும். அதோட போய் என்ன பண்ணக்கூடாது? அந்த தடையை சிலர் ஆண்டவர் போடுற தடையை என்ன நினைப்பாங்க தெரியுமா? பிசாசு போடுற தடையை, அந்த ஆண்டவர் போடுற தடையை ஆண்டவர் நாமத்தினாலேயே என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, உடைக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நடக்காது. ஒரு தடை வந்தால் அதை யார் போட்டார்னு முதல்ல தெரியும். பிசாசு போடுற தடையும் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. அதை உடைப்பதற்கு எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. பட் தேவனே சில காரியங்களை தடை செய்யும் பொழுது, when God himself comes and warns us and blocks us, நம்மை தடை செய்யும் போது, if we fight with it, அதோடு கூட நாம் போராடினால் we will be hurt. நாம் காயப்படுவோம். ஆண்டவர் போடுற தடையோட போராடினா வலியும் வேதனையும் குத்தலும் குடைசலும் அடியும் யாருக்கு தான்? நமக்கு தான். அப்புறம் போய் சாத்தா என்ன அடிச்சிட்டான்னு சொல்ல முடியாது. இது நம்மளே போய் வாங்கிட்டு வந்தது. பைக்கில் போகிறப்ப ஸ்கிட்டாகி கீழே விழுந்தா யாரை நீங்கள் குறை சொல்ல முடியும்? ஒரே ஒரு ஆளை குறை சொல்லலாம், உங்களை தான் என்ன பண்ணலாம்.
ரோட்டையும் குறை சொல்ல முடியாது, பைக்கையும் குறை சொல்ல முடியாது, பைக்கு கம்பெனிக்காரனையும் திட்ட முடியாது, இல்லை அங்கே சுற்றி நடந்துக்கிட்டு இருந்தவங்களையும் ஸ்கிட்டாக என்ன பண்ணிட்டான் நம்மளுடைய கவனக்குறைவால். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அஸ் தட் வி ஃபெல் இன் டு தட் ட்ராப். அந்த கண்ணிலே நாம விழுந்தோம். But still it is God's warning. அது அப்படி இருந்தும் அது தேவனுடைய எச்சரிக்கை. Though his foot was crushed, அவனுடைய கால் சுவரோடு நெருக்கப்பட்ட போது, he was so blinded by his flesh. அவனுடைய மாம்சத்திலே அவன் கண்கள் குருடாக்கப்பட்டான். Verse number 26. 26ஆம் வசனம். And the angel of the Lord went further and stood in a narrow place where there was no way to turn either to the right hand or to the left. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். I think for the first time when he stood there was a little way to bypass him. முதல் தடவை நின்னப்ப கொஞ்சம் தாண்டி போறதுக்குரிய ஒரு வழி இருந்திருக்கு. Now it was like the counter that I spoke about. நான் சொன்னல அந்த கவுண்டர் மாதிரி இப்ப ரொம்ப நெருக்கமான ஒரு இடம். No way it can turn to the right or to the left. வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடம். Verse number 27. 27ஆம் வசனம். And when the ass saw the angel of the Lord, she fell down under Balaam, and Balaam's anger was kindled, and he smote the ass with the staff. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. And Balaam's anger was kindled, and he smote the ass with the staff. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். And the Lord opened the mouth of the ass, and she said unto Balaam, What have I done unto thee that thou hast smitten me these 3 times? உடனே கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. If he is not able to see the angel of the Lord, அந்த கர்த்தருடைய தூதனை அவன் பார்க்க இயலாவிட்டால், how can he hear the voice of the angel of the Lord? எப்படி கர்த்தருடைய தூதனுடைய சத்தத்தை அவனால் கேட்க முடியும்? That's why supernaturally the Lord made the donkey to speak. அதனால தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கழுதையின் வாயை திறந்து The animal spoke like a man. அது மனுஷனைப் போல அந்த மிருகமான What did I do to you? You have beaten me all of these 3 times. நீர் என்னை இப்படி 3 முறை அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. And Balaam was speaking back to the ass. அது பிலேயாம் கழுதையை பார்த்து பேசுறான். இவன் எவ்வளவு பெரிய கழுதையா இருப்பான் பாருங்க. ஒரு கழுதை பேசுதுன்னு ஒரு ஆச்சரியம் கூட இல்லை. என்னது இவர் என்ன பண்றாரு? பேச்சுவார்த்தை நடத்துறாரு அங்க. ஏய் நீ தான் தப்புன, ஏய் நீ தான் தப்புன, அதனால தான் நான் ஒன்று அடித்தேன். ஏன்னா அவருக்கு என்னது கூலியை எப்படின்னா வாங்கிடணும். And the ass said unto Balaam, and Balaam said unto the ass, verse 29, because thou hast mocked me, I would there wear a sword in my hand, for now would I kill thee. பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். தடினால அடியோட நிறுத்திட்டேன், கத்திருந்தா போட்டு தள்ளிடுவேன். He's threatening the animal. அந்த மிருகத்தை அவர் பயமுறுத்தினார். Not even wondering and realizing that an animal is speaking to him. அவனுக்கு ஒரு ஆச்சரியமே வரல, ஒரு மிருகம் ஒரு கழுதை நம்ம வாயை திறந்து பேசுது. அதுவும் கழுதை அது எப்படி கத்துதுன்னு தெரியும். கேட்டிருக்கீங்கல்ல? மிமிக்ரி பண்ணுறவங்களாம் நல்லா பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் வராது, எல்லாருக்கும் வராது. அப்படிப்பட்ட ஒரு கழுதை ஒரு மனுஷன் மாதிரி என்ன பண்ணுது? பேசுதுங்க. ஒரு பிலேயாமுக்கு பரிச்சயமான லாங்குவேஜில் என்ன பண்ணுது? பேசுது. ஆனால் இவருக்கு இருக்கிற அந்த கோபத்தில் அந்த ஆச்சரியமே போயிடுச்சு. இவர் பதில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பேசிக்கிட்டு இருக்காரு. Verse number 30. The ass said unto Balaam, Am not I thine ass, upon which thou hast ridden ever since I was thine unto this day? Was I ever wont to do so unto thee? And he said, Nay. கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். The ass is saying, I am an obedient ass. நான் ஒரு கீழ்ப்படியுள்ள கழுதை. I have never disobeyed you from the time I became yours. நான் உன்னிடத்துல வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு நான் கீழ்ப்படியாத ஒரு ஆள் இல்ல. Then verse number 31 says, Then the Lord opened the eyes of Balaam, and he saw the angel of the Lord standing in the way, and his sword drawn in his hand, and he bowed down his head and fell flat on his face. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான்.
Verse number 32 says, The angel of the Lord said unto him, Wherefore hast thou smitten? Then as this 3 times, behold, I went out to withstand thee, because thy way is perverse before கர்த்தருடைய me. தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 முறை அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்றார். The Lord opened his eyes and he saw the actual angel. அவன் கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தபோது அவன் உண்மையாகவே தேவ தூதனை கண்டான். His blindness fell off of him. அவனுடைய குருட்டுத்தனம் அவனை விட்டு நீங்கினது. And he saw the angel of the Lord. அந்த கர்த்தருடைய தூதனை அவன் கண்களால் கண்டான். And the angel said, Your ways are perverse before me. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் சொன்னான், உன் வழி மாறுபாடா இருக்கு. Why you are beating that poor ass? ஏன் அந்த கழுதையை நீ போய் அடிக்கிற? I have come to stop you. நான் தான் உன்னை தடை I have come to warn you. நான் உன்னை எச்சரிக்க நான் வந்தேன். But Balaam, ஆனால் பிலேயாம், because he was functioning under a spirit, அந்த ஆவியினாலே பிலேயாமுடைய because he was functioning under a strange spirit, ஒரு அந்நிய ஆவியினாலே அவன் இயக்கப்படுகிறது. he was following the doctrine of Balaam. அந்த பிலேயாமுடைய போதகத்துக்குள்ளே அவன் கடந்து போனான். And that doctrine belittles the warning that God gives. அந்த போதகம் தேவனுடைய வார்த்தையின் எச்சரிப்பை மட்டுப்படுத்தி விலகிச் செல்லும்படியாய். 3 things we have seen today. நாம் இந்த 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். Cursing what God has blessed. தேவன் ஆசீர்வதித்ததை சபிக்கிறது. Easily falling into temptation even after knowing clearly what God says. தேவன் என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்கிறார் என்கிற அந்த உத்தரவை தெளிவாக நன்கு அறிந்த பின்பும் சுலபமாக, or in other words, going back to him again and again and again after we know what God has in his heart. தேவன் தம்முடைய இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நன்கு அறிந்த பின்பு மீண்டும் மீண்டுமாய் நம்முடைய சுய எண்ணங்களுக்கு வாஞ்சைகளுக்கு கடந்து போவது. Thirdly, belittling God's warning. மூன்றாவது, தேவனுடைய எச்சரிப்பை மட்டுப்படுத்தி தவிர்க்கிறது. These 3 things, if it is present in our life, இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால், we need to get away from it. அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். Because God has warned us ஏனென்றால் தேவன் நம்மை எச்சரிக்கிறார் to stay away from the doctrine of Balaam. இந்த பிலேயாமுடைய போதகத்திலிருந்து நாம் வெளியே நிற்கப்பட வேண்டும். We'll continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். God bless you all in Jesus' தேவன் name. தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let us all stand. நாம் யாவரும் எழுந்து